ஓகே. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, என்விரான்மென்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல்ல கிளாஸ் 1 நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஓகேங்களா? வாட்டர் டிமாண்ட்னா என்ன? இது சிம்பிளா சோர்ஸ் ஆஃப் வாட்டர்ன்னு குடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்போ முதல்ல வாட்டர் டிமாண்ட் என்னன்னு நமக்கு தெரியணும். சரிங்களா? வாட்டர் டிமாண்ட் எவ்வளோ நம்ம தண்ணி ஒரு நாளைக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோம்? சரிங்களா? எங்கெங்க யூஸ் பண்ணுறோம்? எந்தெந்த பிளேஸ்ல எவ்வளோ யூஸ் பண்ணுறோம்? அதெல்லாம் தெரிஞ்சா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி எவ்வளோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். சரிங்களா? ஒரு டவுன் ஆர் சிட்டிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ அப்போனா அந்த இடத்துல பாப்புலேஷன் எவ்வளோ இருக்காங்க? சரிங்களா? அதையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட்ப்பா. சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எந்த இடத்துல டீப்பாக இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க, கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்றத கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? போகலாங்களா? எஸ். த சோர்ஸ் ஆஃப் வாட்டர், கன்வீனியன்ஸ் ஆஃப் வாட்டர், ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர், குவாலிட்டி ஆஃப் வாட்டர், டெஸ்ட் ஆன் வாட்டர், டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ஸ். சரிங்களா? டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் என்ன டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா? நிறைய பேட்டர்ன்ஸ் என்ன பைப்பு பேட்டர்ன்ஸு சரிங்களா? எல்லாமே நம்ம இதில் பார்த்துடலாம். ஓகே. எஸ். இது கொஞ்சம் லாங்காக போகும்பா. சரிங்களா? மோர் தென் 1.5 ஹவர் கிளாஸ் நமக்கு போகும். பார்த்துடலாங்களா? ஓகே ஃபைன். ஃபஸ்ட்டு வாட்டர் டிமாண்ட் ஓகேங்களா? எனக்கு தண்ணி வேணும் டிமாண்ட் ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் டவுன் ஆர் ஒரு வில்லேஜ் ஓகேங்களா? ஒரு சிட்டிக்கு வந்து தண்ணி வேணும் அப்படின்றாங்க. எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ரேட் ஆஃப் டிமாண்ட். அந்த ஏரியாவுக்கு தண்ணி எவ்வளோ தேவைப்படுது, அந்த ஏரியாவில் பாப்புலேஷன்லாம் யார், அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, ஒரு ஹை கிளாஸ் பீப்புளா இல்லை மீடியம் கிளாஸ் பீப்புளா இல்லை வந்து லோ கிளாஸ் பீப்புளா, இதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய லிவிங் பிளேஸை பொறுத்து. சரிங்களா? இப்போ ஹை கிளாஸ் பீப்புள் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா தோட்டம்லாம் வச்சுருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு தண்ணி விடணும். சரிங்களா? ரீக்ரியேஷன் பிளேசஸ் ஓகேங்களா? ஆல்ரவுண்ட் பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த பார்க் ஃபெசிலிட்டிஸ் சரிங்களா? செடி வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படும். சரிங்களா? ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஓகேங்களா கொஞ்சம் பாவர்ட்டியாக இருக்கும். புவராக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடு மட்டும் போதும், குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு சரிங்களா? துணி துவைக்கிறதுக்கு இது மட்டும் தண்ணி இருந்தால் நமக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் டிபெண்டிங் அப்பான் தி பாப்புலேஷன்ஸ், டிபெண்டிங் அப்பான் தி அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமையை பொறுத்து, ஸ்டேஜை பொறுத்து. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன், அந்த ஏரியாவில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கிறாங்க அதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ இந்த வாட்டர் டிமாண்ட் இஸ் டிபெண்டிங் அப்பான் தி ரேட் ஆஃப் டிமாண்ட் அண்டு பாப்புலேஷன் ரெண்டு. சரிங்களா? பர்பஸ், அப்போ எவ்வளோ தண்ணி கொடுப்பீங்க? டொமஸ்டிக் பர்பஸ் ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து டொமஸ்டிக் பர்பஸ் அப்படின்னா என்ன? குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இதுக்கெல்லாம் சேர்ந்தது டொமஸ்டிக் பர்பஸ் அப்படின்றோம். கோட் 1175 ஓகேங்களா? இதான் கோட் ரெஃபரன்ஸு. சரிங்களா? இயர் விடுங்க, அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். 1175 இஸ் தி ரெஃபரன்ஸ் கோட் புக். ஃபுல் சப்ளை ஓகே, ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டம் அப்படின்னா ஃபுல் சப்ளை ஓகேங்களா? ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டம் அப்படின்னா 200 லிட்டர் பர் ஹெட் பர் டே. ஒரு நாளைக்கு ஒரு தலைக்கு 200 லிட்டர் ஹெட் பர் டே நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? எஸ். இப்போ வித்தவுட் ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 135 லிட்டர் ஹெட் பர் டே ஓகேங்களா? வித்தவுட் ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டம் அப்படின்றது 135 லிட்டர் பர் ஹெட் பர் டே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஜென்ரலாக அந்த வாட்டர் வேரியேஷன் அப்படின்றது ஃபுல் ஃப்ளஷிங் சிஸ்டமில் இப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா? எப்படின்னா ஒரு ரேஞ்ச் 135 to 225 லிட்டர் பர் ஹெட் பர் டே. 135 அப்படின்றது காமன்பா. சரிங்களா? ஜென்ரலாக டொமஸ்டிக் பர்பஸ்க்கு ஆஸ் பர் கோட் ஆஃப் 1175 எவ்வளோ வாட்டர் தேவைப்படும் அப்படின்னா 135 லிட்டர் ஹெட் பர் டே. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் கம்பல்சரி கேட்பாங்க. சரிங்களா? அப்போ டோட்டல் டிமாண்ட் என்னங்க? டோட்டல் இருக்கக்கூடிய டிமாண்ட். அப்போ டோட்டல் டிமாண்ட் ரெண்டையும் கூட்டிக்கோங்க. சரிங்களா? ரெண்டையும் கூட்டினா 335 லிட்டர் ஹெட் பர் டே. இது டோட்டல் டிமாண்ட் ரெண்டையும் கூட்டுறது கிடையாது. சரிங்களா? மொத்தமாக ஓகேங்களா? அதாவது ஃபுல் ரீக்ரியேஷன் பர்பஸ்ஸு, இந்த க்ளீனிங் எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா 2 கூட்டிங்க நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. சரிங்களா? 335 லிட்டர் ஹெட் பர் டே அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா? அப்போ டொமஸ்டிக் டிமாண்ட் அப்படின்றது ஜென்ரலாகவே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டொமஸ்டிக் டிமாண்டுன்றது 50 to 60% ஆஃப் டோட்டல் டிமாண்ட். சரிங்களா? நோட் பண்ணிக்கங்கப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம கொஸ்டின் இது. டோட்டல் டிமாண்ட் ஓகேங்களா? டோட்டல் டிமாண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு? 335 லிட்டர் ஹெட் பர் டே. அப்போ டொமஸ்டிக் பர்பஸ்க்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 50 to 60% ஆஃப் தி டோட்டல் டிமாண்ட். சரிங்களா? இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. சரிங்களா? நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சி ஏயிலையும் சரி ஜேடிஓன்னு சரி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சில டைமில் 50 to 70 சரிங்களா? அவங்க ஒரு ஏதோ கொஸ்டின் எங்கே காப்பி பண்ணி போட்டோமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு புக் எடுத்து ஓகேங்களா இந்த மாதிரிலாம் அவங்க கொஸ்டின் எடுக்கிறது கிடையாது. ஓகே. எஸ். ஸோ இப்போ டொமஸ்டிக் டிமாண்டுக்கு 50 to 60% ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். ஓகே. இப்போ என்னென்னா லொக்கேஷன் ஓகேங்களா? அப்போது நான் ஒரு பப்ளிக் பிளேஸில் இருக்கேன், ஒரு ஸ்கூலில் இருக்கேன், ஒரு இண்டஸ்ட்ரியலில் இருக்கேன்.
சரிங்களா? அப்பார்ட் ஃப்ரம் திஸ் டொமஸ்டிக் யூஸ் ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம வீட்ல பண்றது. இதெல்லாம் வந்து சம் இண்டஸ்ட்ரியல், இன்ஸ்டிடியூஷனல் சரிங்களா? ஹாஸ்பிட்டல், மால் எங்க வேணாலும் இருக்கலாம் சரிங்களா? ஹோட்டல் எல்லா தமிழும் சேர்த்து ஓகேங்களா? எஸ். அப்ப அவங்களுக்குலாம் தனித்தனியா எவ்வளோ தண்ணி குடுக்கணும் பெர் ஹெட் அப்படின்றது. ஓகே. எஸ். லொகேஷன் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் எல்பிசிடி லிட்டர் ஹெட் பர் டே லிட்டர் பர் கேபிட்டா அப்படின்னு சொல்லுவோம். பர் கேபிட்டா அப்படின்றது ஒரு நாளைக்கு ஒரு தலைக்கு எவ்வளோ தண்ணி தேவை சரிங்களா? லிட்டர் பர் ஹெட் பர் டே அப்படின்னு சொல்கிறோம். ஹெட் பர் டே அதான் நமக்கு வந்து பர் கேபிட்டா டிமாண்ட் அப்படிமோ ஓகேங்களா? எஸ் 1 மினிட். ஓகே. ஸோ இப்போ லொக்கேஷன் அண்டு குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ஓகேங்களா? இப்போ ஒரு பப்ளிக் யூஸ் ஓகேங்களா? ஒரு பப்ளிக் யூஸ் அப்படின்றத நம்ம என்ன சொல்கிறது? நீங்கள் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்க சரிங்களா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறீங்க சரிங்களா? ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா பப்ளிக் யூஸ்க்கு 10 லிட்டர் ஹெட் பர் டே ஓகேங்களா? 10 லிட்டர் ஹெட் பர் டே. பப்ளிக் யூஸ்ன்றது அது மட்டும் கிடையாது ஓகேங்களா? அதாவது நீங்கள் ஒரு மால் போகிறீங்க சரிங்களா? ஸோ அது ஒரு பப்ளிக் யூஸ் தான். ஓகே. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வராங்க அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறது ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் ஹெட் பர் டே. இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஓகே ஒரு நார்மல் லோ கிளாஸ் இண்டஸ்ட்ரியலாக இருந்துச்சு அப்படின்னா 50 லிட்டர், ஹை கிளாஸ் அப்படின்னா 450 லிட்டர் ஹெட் பர் டே. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும்பா சரிங்களா? ஸோ அதாவது பர்சன்ஸ் ப்ளஸ் அந்த வாஷிங் மெட்டல் வாஷிங் ஓகேங்களா? ஸோ அந்த கூலிங் டவருக்கு வரக்கூடிய வாட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகி நமக்கு வரும். ஏர்போர்ட்டு அண்டு ரயில்வே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா. இந்த கொஷின் அடிக்கடி கேட்டுட்டு இருந்திருக்காங்க சரிங்களா? எஸ்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் அடிக்கடி கேட்பாங்க. ஏர்போர்ட் அண்டு ரயில்வே ஓகேங்களா? ஏர்போர்ட் அண்டு ரயில்வே பஸ் ஓகேங்களா? ஏர்போர்ட் ரயில்வே பஸ்ஸில் வந்து 70 லிட்டர் ஹெட் பர் டே ஓகேங்களா? 70 லிட்டர் ஹெட் பர் டே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா? எஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்ளிக் யூஸ் அப்படின்றது நம்ம ட்ரிங்கிங் வாட்டரில் இது வராது சரிங்களா? பப்ளிக் யூஸ்ன்றது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க்குக்கு யூஸ் பண்ணுற வாட்டர் கூட இருக்கலாம். ப்ளஸ் இந்த கமர்ஷியல் மால் அந்த பிளேஸில் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் கூட. இந்த ரயில்வே ஏர்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஷின் 70 லிட்டர் ஹெட் பர் டே. இன்ஸ்டியூஷனல் சரிங்களா? இன்ஸ்டியூஷன் மீன் காலேஜ் ஓகேங்களா? காலேஜ் ஸ்கூல்ஸ் வந்து 70 லிட்டர் ஹெட் பர் டே. லோ கமர்ஷியல் ஓகேங்களா? லோ கமர்ஷியல் அண்டு ஹை கமர்ஷியல் அப்படின்னு ஜஸ்ட் இது நார்மலாக கொடுத்துறாங்க. லோ கமர்ஷியல் ஏரியாஸ்னா 20 லிட்டர் ஹெட் பர் டே, ஹை கமர்ஷியல் ஏரியாஸ் அப்படின்னா 50 லிட்டர் ஹெட் பர் டே அப்படின்னு சொல்கிறோம். லாஸ் சரிங்களா? லாஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் டிமாண்டில் 15% லாஸ்ப்பா. அப்போ மீனிங் என்ன? 85% தான் எங்களுக்கு வந்து சேருது. அதான் மீனிங். ஸோ இந்த லாஸில் வந்து எல்லாமே இருக்கும். திருடுறது இருக்கலாம், தெஃப்ட் லாஸ் இருக்கலாம், லீக்கேஜ் லாஸஸ் இருக்கலாம், எல்லாமே இருக்கும் சரிங்களா? அது படிப்போம் நம்ம ஓகேங்களா? ஜென்ரல்னா 55 லிட்டர் ஹெட் பர் டே ஓகேங்களா? ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 180 லிட்டர் ஹெட் பர் டே. ஹோட்டல் வந்து 180 லிட்டர் ஹெட் பர் டே ஓகேங்களா? ஹாஸ்டல்ஸ் ஓகேங்களா? ஹாஸ்டலும் வீடு 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹாஸ்டலும் வீடு 1 135 லிட்டர் ஹெட் பர் டே. ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 100 பெட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா சரிங்களா? 100 பெட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா 300 ஓகேங்களா? 300 மீன்ஸ் 300 to 350 லிட்டர் ஹெட் பர் டே ஓகேங்களா? 350 லிட்டர் ஹெட் பர் டே அப்படின்னு வச்சுக்கோங்க. 100 பெட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா 450 350 450 அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா? ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு 350 அண்டு 450 நம்பர் ஆஃப் தி பெட். ஓகே. இதெல்லாம் ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ப்பா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட்டு ஃபயர் டிமாண்ட் ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டொமஸ்டிக் பர்பஸ்க்கு எவ்வளவு, ஒரு நாளைக்கு லிட்டர் பர் ஹெட் பர் டே எவ்வளவு, இன்ஸ்டியூஷனில் எவ்வளவு மீன்ஸ் சம் லொக்கேஷன் கமர்ஷியல் பிளேசஸ் எவ்வளோ, குவான்டிட்டி ஆஃப் வாட்டர்னு பார்த்தீங்க. இப்போ வந்து ஃபயர் டிமாண்ட் இது ஜென்ரலாகவே கவர்மெண்ட்டே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகே இந்தமாரி ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள் சரி. எம்பிரிக்கல் ஃபார்முலாஸ் இருக்குது, இதையும் யூஸ் பண்ணுங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா? 1 ஃபயர் டிமாண்ட் இட் இஸ் அ பேஸ்ட் ஆன் தி பாப்புலேஷன் அண்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலா ஓகேங்களா? பாப்புலேஷன் அந்த சிட்டியில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, அப்புறம் சம் எம்பிரிக்கல் ஃபார்முலா நாங்கள் வச்சுருக்கிறோம் அப்படின்றாங்க சரிங்களா? ஜென்ரலாக வந்து 5 to 10 லிட்டர் ஹெட் பர் டே. ஜென்ரலி திஸ் ஃபயர் டிமாண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். 5 to 10 லிட்டர் ஹெட் பர் டே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஃபார்முலா கொடுக்குறாங்க 100 into √P ஓகேங்களா? P இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1000ல் கொடுங்க ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லிட்டர் பர் மினிட்ஸில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எஸ் 1 மினிட். திஸ் வேல்யூ ஆஃப் லிட்டர் பர் மினிட்ஸ் கரெக்டு தான் ஓகேங்களா? 1 லிட்டர் பர் மினிட்ஸ் ஓகே. 1 மினிட். வாட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோ லிட்டரில் கிலோ லிட்டரில் கிடைக்கும் ஓகே. எஸ். மற்றதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டர் பர் மினிட். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா, நோட் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஃபார்முலா கொடுக்குது என்னென்னா தி வாட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோ லிட்டர் ஓகேங்களா? இத்தனை 1000 கிலோ லிட்டருங்க. கிலோனா 10⁻³ ஓகேங்களா? இப்போ 100 கிலோ லிட்டர் என்ன சொல்லுவீங்க? 1,00,000 லிட்டர் அதான் மீனிங் சரிங்களா? எஸ். அப்போ GOI is equal to 100 into √P சரிங்களா? P இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1000ல் அப்ளை பண்ணுங்கள். அந்த மினிட்ஸ்லாம் அடிச்சிருங்க, இதான் கன்ஃபியூஷன் பண்ணி விட்டுருச்சு ஓகேங்களா? எஸ். P இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1000ல் கொடுங்க ஓகேங்களா? பாப்புலேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1000 ஆன்சர் உங்களுக்கு கிலோ லிட்டரில் கிடைக்கும். 1000ல் கொடுத்தீங்கன்னா 1000லே கிடைக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க சரிங்களா? 1000 லிட்டர்
1000ல் கொடுங்க 1000 லிட்டராகவே கிடைக்கும் உங்களுக்கு, கிலோ லிட்டராக கிடைக்கும். ஓகேங்களா? எஸ். ஓகே. அப்போ ஃபயர் டிமாண்ட் ஜென்ரலாக எவ்வளோ இருக்கும்? 1 to 5% ஆஃப் தி டோட்டல் டிமாண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. சரிங்களா? டொமஸ்டிக் டிமாண்ட் டோட்டல் டிமாண்டில் எவ்வளோ இருக்கும்? 50 to 60%. லாஸ் எவ்வளோ இருக்கும்? 15% இருக்கும் லாஸ். சரிங்களா? டோட்டல் டிமாண்டில் லாஸ் வந்து 15% இருக்கும். அடுத்தது 1 to 5% வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் டிமாண்ட் இருக்கும். மேக்ஸிமம் வாட் ஆர் தி கேசஸ்? ஓகேவா? மேக்ஸிமம் 5% இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் கொஸ்டின். ஓகே. வாட் எவர் தட் வேல்யூ ஷுட் நாட் எக்ஸீட் 5% ஆஃப் தி டோட்டல் டிமாண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். நோட் பண்ணிக்கோங்க. சரியா? எஸ். நெக்ஸ்ட் ஃபயர் ஃபைட்டிங். ஓகே. அப்போ ஃபயர் ஃபைட் பண்ணுறோம். ஃபயரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தீ பிடிச்சிருச்சு, நம்ம என்ன பண்ணுறோம்? எகெயின்ஸ்டாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபைட் பண்ணுறோம். அப்போ எவ்வளோ ப்ரெஷரில் நீங்கள் கொடுக்கணும்? ஓகேங்களா? எவ்வளோ கிலோ பாஸ்கலில் கொடுக்கணும் அப்படின்னா, எஸ்சி வாட்டர் இஸ் ஃபைட்டிங் வித் ஃபயர் அரவுண்ட் 10 to 15 மீட்டர் head of the water, means 10 to rho pressure P equal to rho G H. Rho G என்றது 10 வச்சுக்கோங்க, 9.81 approximately 10 kilonewton per 10 kilonewton per meter cube வச்சுக்கோங்க. H வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர், 10 to 15 மீட்டர். அப்போ 100 to 150 கிலோ பாஸ்கல் மீன்ஸ் கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் வந்தவங்க ஒர்க் பண்ணணும். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா. எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னா, டைரக்டாக ஃபார்முலாப்பா. சரிங்களா? இதில் வந்து இந்த பாப்புலேஷன் அப்ளை பண்ணுங்கள், இவ்வளோ லிட்டர்ஸ் அப்ளை பண்ணுங்கள், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஃபார்முலா குச்சிலிங் ஃபார்முலா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. 3182 இன்ட்டு ரூட் பி. ஓகேங்களா? 3000. ஓகேங்களா? 3180 சாரி 3000 எஸ் 182. ஓகேங்களா? 3182 இன்ட்டு ரூட் ஆஃப் பி. ஓகேங்களா? அப்போல்லாம் படிக்க 3182 ரூட் பின்னே படிக்கங்க, அதான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் 1000ல் அப்ளை பண்ணுங்கள். ஆன்சர் வந்து லிட்டர் பர் மினிட்ஸில் கிடைக்கும். சரிங்களா? இதுக்கு மட்டும்தான் கிலோ லிட்டர், ஜிஒஐ ஃபார்ம் மட்டும் தான் கிலோ லிட்டரில் கொடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா லிட்டர் பர் மினிட்ஸில் கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீமேன் ஃபார்முலா 1136. ஓகேங்களா? 1136 P + P/10. ஓகேங்களா? 1136 P + P/10. சில புக்கில் P/5 கொடுத்துருப்பாங்க, டிபெண்டிங் அப்பான் தி ஆப்ஷன். ஓகேங்களா? பட் P + P/10 இஸ் தி கரெக்டான வேல்யூ தான். ஓகே. P இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1000ல் கொடுங்க, ஆன்சர் வந்து லிட்டர் பர் மினிட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் போர்டு ஃபார்முலா 4636. ஓகேங்களா? அங்கே 1136, இங்கே வந்து 4636 P. ஓகேங்களா? 4636. ஓகே. இந்த ஃபார்முலா எப்படி எழுதிட்டோம் நம்ம? ஓகே. அப்போ பி வந்து காமனாக எடுத்து எழுதியிருப்பாங்க. நம்ம வந்து பி மல்டிப்ளை பண்ணியாச்சு. ரூட் பியை காமனாக எடுத்து எடுத்து எழுதியிருப்பாங்க. ஓகே. இப்போ ரூட் பி மல்டிப்ளை பண்ணிட்டோம். அப்போ என்ன வரும் அப்படின்னா 4636 ரூட் பி மைனஸ் P/100. நோட் பண்ணிக்கப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்க. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க புக்கில் 4636 ரூட் பி இன்ட்டு 1 மைனஸ் ரூட் P/100 போட்டிருப்பாங்க. நம்ம டேரெக்டாக அந்த ரூட் பி வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம். அப்போ 4636 ரூட் பி மைனஸ் P/100. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1136 P + P/10. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4636 ரூட் பி மைனஸ் P/100 அப்படின்னு சொல்கிறோம். எபோவ் த ஃபார்முலா வேலிட் ஒன்லி அப் டு 2 lakhs. ஓகேங்களா? 2 லட்சம் பாப்புலேஷன் மட்டும்தான் அது வேலிட். ஒருவேளை 2 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா மோர் தென் 2 lakhs அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஃபயர் பண்ணும்போது 54,600 லிட்டர் பர் மினிட்ஸ் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ஃபயருக்கு. செகண்ட் ஃபயருக்கு 9,100 to 36,400 லிட்டர் பர் மினிட்ஸ் கொடுக்கும். இந்த அளவு டீப்பெல்லாம் கேட்டதில்லப்பா. நேஷனல் ஃபோர்டு ஃபார்முலா டேரெக்டாக ஃபார்முலா கேட்பாங்க. 4636 ரூட் பி மைனஸ் P/100. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலாப்பா. எதை படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த ஜிஓஐ ஃபார்முலா படிச்சுக்கோங்க, குச்லிங் ஃபார்முலா படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் கொஸ்டின். ஓகே. எஸ். நெக்ஸ்ட் பஸ்டன் ஃபார்முலா. ஓகே. அந்த பஸ்டன் ஃபார்முலா இஸ் பேஸ்ட் ஆன் தி என்னென்னா ஆக்சுவலாக எவ்வளோ கன்சம்ஷன் தேவை ஒரு ஃபயர் ஃபைட்டிங்க்கு ஒரு பர்டிகுலர் பிளேஸில். எங்கன்னா மத்திய பிரதேசில் ஜபல்பூர் சிட்டி அப்படின்ற இடத்துல ஆக்சுவலாக எவ்வளோ கன்சம்ஷன் தேவை அதை வச்சு ஃபார்முலா இருக்குது. 56. ஓகேங்களா? 5663. ஓகேங்களா? 5663. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 1136. ஓகேங்களா? 4636. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 4636. இது வந்து 5663. ஓகே. ஸோ அப்படியே நமக்கு வந்து 66363 அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு இந்த ஃபார்முலா எழுதியிருக்காங்க. ஓகே. எப்படின்னா 5663 இன்ட்டு ரூட் பி 1000 அப்ளை பண்ணுங்கள். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயும் போலயே கிடைச்சிடும். சரிங்களா? எஸ். பஸ்டன் ஃபார்முலா. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ்டன் ஃபார்முலோட மாடிஃபைடு ஃபார்முலா தான் இந்த பேஸ்ட் அந்த சிட்டி வச்சு எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 4360 இதெல்லாம் கேட்டதில்லப்பா, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. 4360 R பவர் 0.3. ஓகேங்களா? 0.275 0.3 வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ். T + 12 பவர் ஆஃப் 0.757. இது வந்து 0.7 கூட அப்புறம், ஏன்னா இங்கே 0.3 இங்கே 0.7 ரெண்டு ஒன்று 1 வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 3 7 3 மேலே வரணும், கீழே 7 வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ். ஆர் மீன்ஸ் ரீகரன்ஸ் இன்டர்வல் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இன்னைக்கு ஃபயர் ஆகிடுச்சுங்க, மறுபடியும் என்னைக்கு ஃபயர் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஒரு இதெல்லாம் ஒரு அசம்ஷன் தான். ஒரு 1 இயர்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ்.
டியூரேஷன் ஆஃப் தி ஃபயர். அப்போ எவ்வளோ நேரம் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குது? ஒரு ½ அன் ஹவர் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ், இதெல்லாம் ஒரு பேசிக்கான கொஷின்ப்பா. சரிங்களா? எஸ், இது வரலும் வந்து பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிமாண்டெல்லாம் பார்த்தோம். சரிங்களா? எவ்வளோ டிமாண்ட் தேவை, தண்ணி எவ்வளோ வேணும், சரிங்களா? அப்போ ஃபயர் டிமாண்ட்னா என்ன, ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு ஒரு கமர்ஷியல் பிளேஸ்க்கு எவ்வளோ வேணும், பப்ளிக் யூஸ்க்கு எவ்வளோ வேணும், நம்ம வீட்டுக்கெல்லாம் எவ்வளோ தண்ணி தேவை, பர் ஹெட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய டெர்மினாலஜியில் படிக்க போகிறோம். ஓகேங்களா? பர் கேபிட்டா டிமாண்ட்னா என்ன, பீக் ஃபேக்டர்னா என்ன, ஓகேங்களா? அப்போ எப்படி நம்ம அந்த வேரியேஷன்ஸ், ஓகேங்களா, அந்த வேல்யூவில் எப்படி கண்டுபிடிக்கிறது, பாப்புலேஷனில் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்காக என்ன ஸ்ட்ரக்சர்ஸ் வேணும் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், பர் கேபிட்டா டிமாண்ட். ஓகேங்களா? பர் கேபிட்டா டிமாண்ட் மீன்ஸ் the amount of the water required head per day. நோட் பண்ணிக்கோங்க, the amount of the water required head per day. The per capita demand is calculation based on the yearly. சில பேர் என்ன தெரியுமா நினைப்போம், பர் கேபிட்டா டிமாண்ட் தானே, ஹெட் பர் டே தானே சொல்கிறீங்க, அப்போ டெய்லி கால்குலேஷன் தானே நம்ம நினச்சிட்டு இருப்போம். தப்பு. இந்த பர் கேபிட்டா டிமாண்ட் இஸ் கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் தி இயர்லி. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் பார்த்து இது புக் பேக் கொஸ்டின் இது. சரிங்களா? இந்த பர் கேபிட்டா டிமாண்ட் கன்சிடர் ஃபார் இயர்லி டிமாண்ட் கால்குலேஷன். அப்போ என்ன சொல்கிறீங்க, பர் கேபிட்டா டிமாண்ட் Q is equal to டோட்டல் இயர்லி ரெக்யூர்டு வாட்டர் இன்டு, ஓகேங்களா, டோட்டல் இயர்லி ரெக்யூர்டு வாட்டர் டிவைடட் பை, ஓகேங்களா, டிவைடட் பை, அப்போது ஒரு சிட்டிக்கு இயர்லி எவ்வளோ தேவை, சரிங்களா, ஒரு நாளைக்கு 135 லிட்டர் தேவை, ஓகேங்களா? எஸ், அப்போ அது கொடுத்துருவாங்க அவங்க, உங்களுக்கு 10 lakhs லிட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதனை பர்க்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, டோட்டல் இயர்லி ரெக்யூர்டு வாட்டர் டிவைடட் பை 365. இது வந்து வருஷம் டேக்கு மாற்றுறீங்க, டிவைட் பை 365 டிவைடட் பை டிசைன் பாப்புலேஷன். டிவைட் பை டிசைன் பாப்புலேஷன், அந்த இடத்துல எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, அப்போ அந்த பாப்புலேஷன் எப்படி கண்டுபிடிக்கும் அதையும் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? புரிஞ்சுதா? டோட்டல் இயர்லி வாட்டர் ரெக்யூர்டு பை 365 டேஸுக்கு கிடச்சிருச்சு. டேஸ், அதாவது அந்த மக்கள், அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தினம் எவ்வளோ கொடுக்கணும், டிவைட் பை அந்த பாப்புலேஷன் போட்டிங்கன்னா தலைக்கு எவ்வளோ கொடுக்கணும். சரிங்களா? அதான் ஹெட் பர் டே. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட், இந்த பீக் ஃபேக்டர் அப்படின்றாங்க. இந்த பீக் ஃபேக்டர் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா பாப்புலேஷன் டிபெண்ட் பண்ணி இருக்குப்பா. ஸோ இப்போ இந்த பீக் ஃபேக்டர்னா என்ன, ஃபர்ஸ்ட் அதை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா, சி 1 minute. ஓகே, ஸோ இந்த பீக் ஃபேக்டர் அப்படின்னா based on the population of the city, ஓகேங்களா, some factor give for design of the demand of the water. சரிங்களா? அதாவது இந்த பாப்புலேஷன் இதெல்லாம் வந்து மிக்ஸ்டுப்பா. சரிங்களா? ஒரு வில்லேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வில்லேஜில் வந்து எல்லாமே மிக்ஸ்டு பீப்புள்ஸாக இருப்பாங்க. சரிங்களா? புவர் பீப்புளும் இருப்பாங்க, மிடில் கிளாஸ் பீப்புளும் இருப்பாங்க, ஹை கிளாஸ் பீப்புள்ஸும் இருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா சம் பீக் ஃபேக்டர் கொடுக்குறாங்க. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின், இந்த ஸ்மால் டவுனுக்கு வேல்யூ என்ன, சரிங்களா, ஸ்மால் டவுனுக்கு வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. 1.5. ஓகேங்களா? எஸ், த பீக் ஃபேக்டர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாப்புலேஷன் அதிகமாக இருக்க பீக் ஃபேக்டர் நமக்கு என்னாகும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எஸ், த பாப்புலேஷன் அண்டு பீக் ஃபேக்டர் கிரேட்டர் தேன் 2 lakhs அப்படிங்கும்போது 2 lakhs to 50, ஓகேங்களா, 50,000 to 2 lakhs அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, சரிங்களா? எஸ், சாரி, 50,000 to 2 lakhs அப்படிங்கும்போது நமக்கு 2.5, லெஸ் தென் 50,000 அப்படிங்கும்போது 3, ஓகேங்களா, ஸ்மால் வில்லேஜ், ஓகேங்களா, ஸ்மால் வில்லேஜ் டவுன் அப்படின்னு சொன்னோம்னா 1.5. டேரெக்டாகவே கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸ்மால் வில்லேஜ் டவுன் அப்படிங்கும்போது நமக்கு 1.5, லெஸ் தேன் 2 lakhs வந்து பார்த்தீங்கன்னா 2, சாரி, கிரேட்டர் தேன் 2 lakhs வந்து பார்த்தீங்கன்னா 2, ஓகேங்களா, 50 to 2 lakhs அப்படிங்கும்போது 2.5, 2.5, 3பா, கிரேட்டர் தேன் 2 lakhs, 50,000 to 2 lakhs, லெஸ் தென் 50,000. அவ்வளோதான், முடிஞ்சு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப 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 முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இந்த கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 மார்க் கேட்பாங்க. சரிங்களா? இது ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும், அவ்வளோதான். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன். ஓகேங்களா? அப்போது நீங்கள் ஒரு நாளைக்கு 135 லிட்டர் ஹெட் பர் டே வேணும்னு சொல்கிறீங்க. சரிங்களா? அப்போ தான் டெய்லி டிமாண்ட். ஓகேங்களா? அப்போ ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் கொடுக்குறீங்க. அப்போ மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் நாங்கள் எப்படி டிசைன் பண்ணுறது, ஒரு சிட்டிக்கு டிசைன் பண்ணுறது, நாங்கள் வந்து தனித்தனியாக ஃபயருக்கு, ஓகேங்களா, அடுத்து வந்து சம் யூசர்ஸ்க்குலாம் டிசைன் பண்ணுவோம். மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் எங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் அதுக்கு நான் டிசைன் பண்ணிடுறேன். சம் ஃபேக்டர்ஸ் வேலையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம படிச்சோம் இல்லைங்களா, பீக் ஃபேக்டர் அப்படின்ற மாதிரி டிபெண்டிங் அப்பான் தி வேரியேஷன். அதாவது மார்னிங் டைம் எவ்வளோ தண்ணி, மார்னிங் டைம் எப்பயும் தண்ணி அதிகமாக தேவைப்படும், ஈவினிங் டைம் தண்ணி எப்பயும் அதிகமாக தேவைப்படும், மதிய டைமில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நமக்கு கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த வேரியேஷன் டே, ஓகேங்களா, அது கூட இருக்குன்னு நினைக்கிறேன் கிராஃபு இல்லையா, மாஸ் கர்வ் அனாலிசிஸ்னு சொல்லிட்டு ஒன்று படிப்போம். ஓகே, எஸ். ஸோ அப்போ இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னாப்பா இப்படி வரும். ஓகேங்களா? லாஜிஸ்டிக் கர்வ் மாதிரி மாஸ் கர்வ் அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எஸ், சாரி, 1 minute. எஸ், இந்த கர்வ் இப்படி வரும்பா. ஓகே, ஸோ டிமாண்ட் வந்து நமக்கு அதிகம் தேவைப்படும், அப்போ வந்து கம்மியாக தேவைப்படும், மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து அதிகம் தேவைப்படும். சரிங்களா? சம் வேல்யூஸ் இப்படி கூட நமக்கு வரலாம். ஓகேங்களா?
ஸோ இப்போ ரெக்யூர்மெண்ட் எஸ் கரெக்ட் இப்படி தான் வரும் ஓகேங்களா. எஸ் டைப்பில் தான் நமக்கு வரும். ஓகே கர்வ் இப்படி தான் நமக்கு வரும். ஓகே ஸோ இப்போ இங்கே அதிகம் தேவைப்படும், இங்கேயும் அதிகம் தேவைப்படும் நமக்கு டிமாண்டு. சென்ட்ரல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேரியேஷன்லாம் எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. எஸ் நார்மல் வேரியேஷன் சரிங்களா. ஸோ இந்த நார்மல் வேரியேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வேரி ஆகுது, அதாவது என்ன சொல்கிறது, லோ சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கம்மியாக யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. கம்மியாக யூஸ் பண்ணுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அதிகமாக நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன வேரியேஷன் ஃபேக்டர்ஸ் சரிங்களா, அதை நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஓகே ஸோ இப்போ மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட், ஸோ மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு 1.8 டைம்ஸ் ஆஃப் ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின்ப்பா, நோட் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக அந்த ஃபேக்டர் வேல்யூ மட்டும் கேட்பாங்க. மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் கொடுத்துட்டு ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் என்ன, அதோட ஃபேக்டர் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 1.8 ஓகேங்களா. எஸ் ஸோ அப்போ மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் ஓகேங்களா, மேக்ஸிமம் ஹவர்லி டிமாண்ட் ஆர் பீக் ஹவர்லி டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு 1.5 டைம்ஸ் ஆஃப் தி மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் ஆர் 2.7 டைம்ஸ் ஆஃப் தி ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, 1.5 இன்ட்டு இந்த 1.8 ரெண்டு மல்டிப்ளை பண்ணி நமக்கு என்ன வந்திருக்கும். ஸோ ஒன்று ஆல்ரெடி 1.8, அதில் பாதி வந்து பார்த்திங்கன்னா 0.9 2.7 சரிங்களா. அப்போ 2.7 டைம்ஸ் ஆஃப் தி ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட். ஓகே ஸோ அப்போ இது டிசைன் பண்ணுறது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் பீக் ஹவர்லி டிமாண்ட் சரிங்களா, மேக்ஸிமம் பீக் ஹவர்லி டிமாண்ட் ப்ளஸ் ஃபயர் டிமாண்ட் சரிங்களா, அண்ட் மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட். இது ரெண்டில் எது வந்து மேக்ஸிமமாக இருக்குதோ, இது ரெண்டில் எது வந்து மேக்ஸிமமாக இருக்குதோ அதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அது வந்து டோட்டல் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. எஸ் ஓகே இப்போ ரேஷியோ ஓகேங்க, ரேஷியோ பேஸ்ட் ஆன் காட்ரிச் ஃபார்முலா ஓகேங்களா. காட்ரிச் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலாப்பா சரிங்களா. அப்படி கேட்பாங்க மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டுக்கும் ஆவரேஜ் டெய்லி டிமாண்டுக்கும் என்ன ரேஷியோ, மேக்ஸிமம் வீக்லி டிமாண்டுக்கும் ஆவரேஜ் டெய்லி டிமாண்டுக்கு என்ன ரேஷியோ அப்படின்னு கேட்பாங்க. அப்போ 180 இன்ட்டு 10 to the power of ஓகேங்க, 180 இன்ட்டு டி பவர் மைனஸ் 1/10 அப்படின்றோம். 180 இன்ட்டு டி பவர் மைனஸ் 1/10 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. எஸ் 180 இன்ட்டு டி பவர் மைனஸ் 1/10 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. எஸ் டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேஸ் நம்ம சொல்லுவோம். மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் டிவைட் பை ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் ரெண்டுக்கு ரேஷியோ வந்து 180% ஓகேங்களா. இந்த இடத்துல டி ஓகேங்களா டேஸ்ன்னு சொல்கிறாங்களா, அப்போ டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேஸில் அப்ளை பண்ணணும் நீங்கள். அப்போ 1ன்னு அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஏன்னா மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டுக்கும் ஆவரேஜ் டெய்லின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1 டே அப்படின்ட்டு தான் டெய்லின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ 1 அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும் ஓகேங்களா. எஸ் 180 நமக்கு வரும். இதில் வீக்லி டிமாண்ட், அப்போ வீக்லிக்கு எத்தனை நாள், 7 நாள். அப்போ 7 அப்ளை பண்ணுங்கள். ஆன்சர் வந்து 148. இது கண்டிப்பாக கேட்பாங்கப்பா 148 சரிங்களா. மந்த்லி டிமாண்டுக்கு 128 அப்ராக்சிமேட்டாக வரும். இயர்லி டிமாண்டுக்கு 100% அப்ராக்சிமேட்லி 99.8%. ரொம்ப 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 முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். இந்த காட்ரிச் ஃபார்முலா ரொம்ப முக்கியம். 180 இன்ட்டு டி பவர் மைனஸ் 0.1 அப்படின்னாலும் ஓகே தான். 180 இன்ட்டு டி பவர் மைனஸ் 0.1 ஓகே. எஸ் நெக்ஸ்ட் இப்போ இந்த டோட்டல் டிராஃப்ட்னா என்ன ஓகேங்களா. டோட்டல் டிராஃப்ட் ஒன் மார்க் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. த டோட்டல் டிராஃப்ட் மீன்ஸ் த மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் ப்ளஸ் ஃபயர் டிமாண்ட் ஆர் பீக் ஹவர்லி டிமாண்ட் சரிங்களா. மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் ப்ளஸ் ஃபயர் டிமாண்ட் சரிங்களா, ரெண்டையும் கூட்டிக்கோங்க. அண்டு பீக் ஹவர்லி டிமாண்ட், இது ரெண்டில் எது மேக்ஸிமம் இருக்கோ அது நம்ம டோட்டல் டிராஃப்ட், அதுக்கு தான் நீங்கள் டிசைன் பண்ணணும் ஓகே. எஸ் நெக்ஸ்ட்டு ஓகே இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ் ஓகேங்களா, சோர்ஸ் ஆஃப் வாட்டர் நம்ம படிச்சிருக்கீங்களா. அப்போ என்னென்ன சோர்ஸ் நமக்கு இருக்குது, அது இருக்குது நமக்கு படிப்போம் ஓகேங்களா. சர்ஃபேஸ் சோர்ஸு, சப் சர்ஃபேஸ் சோர்ஸு சரிங்களா, ரெயின் வாட்டர் ஒரு சோர்ஸு, அது எல்லாமே படிப்போம் சரிங்களா. இப்போது நம்ம வரக்கூடிய வாட்டரை சரிங்களா கம் ஃப்ரம் ரிவர் ஓகேங்களா ஆர் லேக், எங்கேயோ ஒரு இதால் வந்து நமக்கு ஓகேங்களா வெல் எல்லாம் ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்து வருது, நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அங்கேருந்து மறுபடியும் ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா. ஸோ அப்போ அதனுடைய டிசைன் லைஃப்லாம் எவ்வளவு, அது எதுக்கு டிசைன் பண்ணுவீங்க, மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் டிசைன் பண்ணுவீங்களா இல்லை பீக் ஹவர்லி டிமாண்ட் டிசைன் பண்ணுவீங்களா அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்கப்பா. இந்த டேம் கொஸ்டின் அடிக்கடி, இந்த ரிசர்வயர் ஆர் டேம் 50 இயர்ஸ் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஒன் மார்க் கொஸ்டின் ஓகேங்களா. எஸ் நெக்ஸ்ட் source of structures, normal variation in the design period ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றி எழுதியிருக்கேன் ஓகேங்களா. நார்மல் வேரியேஷன் இங்கே வரும், டிசைன் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்துடும் சரிங்களா. எஸ் ஓகே. ஸோ அப்போ வெல் ஓகேங்களா, வெல் டேம் ரிசர்வையர், ஸ்டோரேஜ் ரிசர்வையர், சர்வீஸ் ரிசர்வையர் கிடையாது. வேர்டு ரொம்ப முக்கியம்பா. சர்வீஸ் ரிசர்வையர்ன்றது ஜஸ்ட் அது ஒரு டெம்பரரி ரிசர்வையர், அவ்வளோதான். சர்வீஸ் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது ஓகேங்களா. ஸ்டோரேஜ் ரிசர்வையர் எல்லாம் வந்து நமக்கு 50 வருஷம் அதனுடைய டிசைன் பீரியட் ஓகேங்களா. எதுக்கு டிசைன் பண்ணுவோம், மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட். நெக்ஸ்ட்டு சர்வீஸ் ரிசர்வையர், எதுக்கு அதை கட்ட போட்டிருக்கோம் அப்படின்னா சர்வீஸ் ரிசர்வையரும் ஸ்டோரேஜ் ரிசர்வையருக்கும் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. சர்வீஸ் ரிசர்வையர் 15 வருஷம் சரிங்களா. அதை நம்ம என்ன பண்ணுவோம், சர்வீஸ் ரிசர்வையர் அப்படின்னா
ஒரு பர்பஸ்க்காக ஓகேங்களா. இங்கிருந்து தண்ணி இங்கே ஸ்டோர் பண்ணி வைங்க, மறுபடியும் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பிளேஸ்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்றது மீன் பண்ணி தான் அது சர்வீஸ் ரிசர்வாயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. எஸ், அப்போ சர்வீஸ் ரிசர்வாயர் வந்து பார்த்தீங்கன்னா 15 வருஷம் தான். 2 டைம்ஸ் ஆஃப் தி ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட். மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் என்ன 1.8 டைம்ஸ் ஆஃப் தி ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் தி ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் ஓகேங்களா. எஸ், சர்வீஸ் ரிசர்வாயர், பம்ப், ரேபிட் சாண்ட் ஃபில்டரேஷன் சரிங்களா. பம்ப் மீன்ஸ் மோட்டார் ஓகேங்களா. பம்ப் ஹவுஸ் கிடையாது, பம்ப் ஓகேங்களா. எஸ், மோட்டார் ஓகே. சென்ட்ரிஃபியூகல் பம்ப் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. எஸ், அது வந்து 15 வருஷம் தான். 2 டைம்ஸ் ஆஃப் ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட். ஸ்லோ சாண்ட் ஃபில்டர் 30 இயர்ஸ், 2 டைம்ஸ் ஆஃப் தி ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட் சரிங்களா. பம்ப் அண்ட் மெயின் பைப் ஓகேங்களா. மெயின் பைப் நோட் பண்ணிக்கங்கப்பா, மெயின் பைப் ஓகேங்களா. மெயின் பைப் மீன் ட்ரங்க் பைப்னு கூட சொல்லிக்கலாம். அதாவது ஒரு டேம்லேருந்து வரக்கூடிய மெயின் பைப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 30 இயர்ஸ் டிசைன் பண்ணணும். மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட். இன்டேக் ஸ்ட்ரக்சர்ஸ் சரிங்களா. இன்டேக் ஸ்ட்ரக்சர் இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோர்ஸ் ஆஃப் வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நம்மளாம் படிப்போம் இருக்குது சரிங்களா. இன்டேக் ஸ்ட்ரக்சர் 30 இயர்ஸ், மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட். பம்பிங் ஹவுஸ் இங்கே பாருங்கள், இங்கே என்ன பார்த்தோம், இங்கே பம்ப் மோட்டார், இங்கே பம்பிங் ஹவுஸ் சரிங்களா. பம்பிங் ஹவுஸ் 30 இயர்ஸ், மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் சரிங்களா. வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா 30 இயர்ஸ்க்கு நம்ம டிசைன் பண்ணுவோம். வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். டோட்டல் டிராஃப்ட், வாட் இஸ் மை டோட்டல் டிராஃப்ட்? மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் ஆர் ப்ளஸ் ஃபயர் டிமாண்ட் ஆர் மேக்ஸிமம் பீக் ஹவர்லி டிமாண்ட், விச் ஒன் இஸ் த மேக்ஸிமம். யூனிட், ட்ரீட்மெண்ட் யூனிட் சரிங்களா. இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் யூனிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக கேட்குறாங்க அப்படின்னா ஜென்ரலாக 30 இயர்ஸ் மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டுக்கு டிசைன் பண்ணுவோம் சரிங்களா. ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின்ப்பா. இதில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் இந்த டேம் தான் அடிக்கடி கேட்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க ஓகே. எஸ், நெக்ஸ்ட் போகலாமா. ஓகே, பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் மெத்தட். ஓகே சார், இவ்வளோ நீங்கள் என்ன படிச்சிங்க, தண்ணினா எவ்வளோ வேணும், எவ்வளோ கொடுக்கணும், எல்லாத்தையும் நம்ம படித்தோம். வேரியேஷன் படித்தோம், பீக் ஃபேக்டர் படித்தோம், ஃபயர் டிமாண்ட் ஃபார்முலாம் படித்தோம். இப்போ இந்த பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் மெத்தட் சரிங்களா, மக்கள் தொகை கணக்கெடுப்புப்பா, ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த சிட்டியில் பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் எப்படி நீங்கள் பண்ணுறீங்க சரிங்களா. நிறைய பேர் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியல் வந்திருக்கும். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அதர் ஸ்டேட்லேருந்து அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருப்பாங்க. திடீர்னு தண்ணி டிமாண்ட் அதிகமாகும் சரிங்களா. இண்டஸ்ட்ரியில் வந்ததுனால சடனாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி டிமாண்ட் இண்டஸ்ட்ரியலுக்கு நம்ம கொடுக்கணும் சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது சரிங்களா. அதாவது இந்த வாட்டர் டிமாண்ட் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ்னு சொல்லிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், வாட்டர் டிஃபண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்து சரிங்களா. எஸ், ஓகே. பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் மெத்தட் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க, அதே பாயிண்ட், வேறு எதுவும் கிடையாது ஓகேங்களா. 1 பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் மெத்தட், அரித்தமெட்டிக் இன்க்ரீசிங் மெத்தட். 1 வந்து பார்த்திங்கன்னா அரித்தமெட்டிக் இன்க்ரீசிங் மெத்தட். ரேட் ஆஃப் பாப்புலேஷன் வேர்டு ரொம்ப முக்கியம் சரிங்களா. அந்த ரேட் ஆஃப் பாப்புலேஷன் இன்க்ரீசிங் கான்ஸ்டன்ட். வாங்க இது பாருங்கள், ரேட் ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், 2010 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு வச்சுக்கோங்க. 2010 இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா 2020 வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இன்க்ரீஸ் இருப்பாங்க. அப்போ அந்த சேஞ்ச் இன் பாப்புலேஷன் P1 - P2 வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்பா அப்படின்றாங்க. என்ன பாப்புலேஷன் அது, ரேட் ஆஃப் பாப்புலேஷன். ஏன் சொல்கிறேன் அப்படின்றத நான் இப்போ அடுத்த இது படிக்கும்போது உங்களுக்கு புரியும் சரிங்களா. அப்போ ஃபார்முலா Pn = P0 + n × x bar. nன்றது நம்பர் ஆஃப் டிகேட்ஸ் சரிங்களா. x barன்றது ஆவரேஜ் ஓகேங்களா. ஆவரேஜ் பாப்புலேஷன் இன்க்ரீசிங் சரிங்களா. ஒரு சம் பார்த்தோம்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்கப்பா. அரித்தமெட்டிக் இன்க்ரீசிங் மெத்தட், ரேட் ஆஃப் பாப்புலேஷன் கான்ஸ்டன்ட், P = P0 × n × x bar, n in terms of decades கொடுக்கணும் ஓகே. எஸ், நெக்ஸ்ட் ஜியோமெட்ரிக் இன்க்ரீசிங் மெத்தட். ஜியோமெட்ரிக் இன்க்ரீசிங் மெத்தட் வந்து யங் அண்டு ரேபிட் க்ரௌவிங் சிட்டி. ரொம்ப அதாவது இப்போ தான் ஒரு புதுசாக ஒரு சிட்டி ரேபிட்டாக க்ரௌவிங் ஆகுது சரிங்களா. குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா க்ரௌத் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற சிட்டிக்கு வந்து மோஸ்ட் சூட்டபிள் ஜியோமெட்ரிக் இன்க்ரீசிங் மெத்தட். இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு அண்ட் லார்ஜ் சிட்டி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு அண்ட் லார்ஜ் சிட்டிக்கு சூட்டபிள் ஓகேங்களா. ரொம்ப பழைய சிட்டிங்க ஆனால் ரொம்ப லார்ஜான சிட்டி அப்படின்னு சொல்கிறது ஓகே. இதுனா யங் அண்டு ரேபிட் க்ரௌவிங் மெத்தட். ஜியோமெட்ரிக் இன்க்ரீசிங் மெத்தட். பர்சன்டேஜ் ஆஃப் ரேட் ஆஃப் பாப்புலேஷன். இங்கே என்ன சொன்னோம், ரேட் ஆஃப் பாப்புலேஷன். இங்கே என்ன சொல்கிறோம், பர்சன்டேஜ். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பர்சன்டேஜ் ஆஃப் ரேட் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் கான்ஸ்டன்ட், யூனிஃபார்ம் இன்க்ரீசிங் சரிங்களா. யூனிஃபார்மாக தான் இன்க்ரீஸ் ஆகும், சடனாக உடனே இன்க்ரீஸ் ஆகாது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் சூட்டபிள் யங் அண்ட் ரேபிட் க்ரௌவிங் ஓகேங்களா. ஸோ ஆஸ் இட் இஸ் நார்மல் ஃபார்முலா ஓகேங்களா. எஸ், அப்போ ஃபார்முலா நமக்கு என்னது, எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, R = under the square root of P2 - P2 ஓகேங்களா. சேம் P2 - P1 / P1. அதில் வந்து நீங்கள் பர்சன்டேஜ் எடுத்து எவ்வளோ நீங்கள் இன்க்ரீஸ் ஆகுன்னு போட்டிங்கனாவே போதும் சரிங்களா. எஸ், நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்டல் இன்க்ரீசிங் மெத்தடு சரிங்களா. இன்க்ரிமெண்டல் இன்க்ரீசிங் மெத்தட். அப்போ இது என்ன அப்படின்னா எல்லா சிட்டிக்குமே சூட்டபிள். யங்கு ப்ளஸ் ஓல்டு சரிங்களா. இன்க்ரீஸ் ஆகுது, அதை வந்து மறுபடியும் இன்க்ரீஸு. எக்ஸ் பார்ன்றது ஆவரேஜ் இன்க்ரீஸிங். மறுபடியும் இந்த இன்க்ரீஸ்லேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறது சரிங்களா. யங் ப்ளஸ் ஓல்டு லார்ஜ் சிட்டிக்கு சூட்டபிள். Pn = P0 + n × x bar.
டிவைடட் பை n இன்ட்டு n ப்ளஸ் ஒய் பார் டிவைடட் பை 2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? Pn is equal to P0. ஓகேங்களா? Pn is equal to P0 ப்ளஸ் n இன்ட்டு எக்ஸ் பார் ப்ளஸ் n இன்ட்டு n ப்ளஸ் 2 டிவைடட் பை 2 இன்ட்டு ஒய் பார் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ் பார் அப்படின்றது இன்க்ரீசிங், ஆவரேஜ் இன்க்ரீசிங். ஒய் பார் அப்படின்றது ஆவரேஜ் இன்க்ரீசிங் உடைய எவ்வளோ இன்க்ரீசிங். சரிங்களா? ஆவரேஜாக இன்க்ரீஸ் ஆயிருங்க இல்லையா? ஆவரேஜ் இன்க்ரிமெண்டல் இன்க்ரீசிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான மெத்தடுப்பா. 1 2 3 இந்த 3 மெத்தட் தான் உங்களுக்கு அடிக்கடி கேட்குறது. சரிங்களா? இந்த வந்து ரேட் ஆஃப் டிக்ரீசிங் மெத்தடு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் கர்வ் மெத்தடு, இதெல்லாம் நம்ம வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தடு சம்திங் கம்பேரட்டிவ் சம்திங் ஒரு நேம் வரும். ஓகே, அது இன்னும் அதிகமாக அதெல்லாம் கேட்கறது கிடையாது. இந்த 3 மெத்தடு ரொம்ப 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 முக்கியமான ஒரு மெத்தட். ஓகே, இந்த ரேட் ஆஃப் பாப்புலேஷன் எதில் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு கேட்பாங்க, அர்த்தமெட்டிக் மெத்தட். ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் ரேட் ஆஃப் பாப்புலேஷன் எதில் இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்பாங்க, ஜியோமெட்ரிக் இன்க்ரீசிங் மெத்தட். பாப்புலேஷன் ரேட், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இருக்குல்லையே அதிகமாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் பாப்புலேஷன் எது வந்து அதிகமாக உங்களுக்கு கொடுக்கும்னா ஜியோமெட்ரிக் இன்க்ரீசிங் மெத்தட். ரெண்டாவது எது கொடுக்கும் அப்படின்னா இன்க்ரிமெண்டல் இன்க்ரீசிங் மெத்தட். தேர்ட் எது கொடுக்கும் அப்படின்னா அர்த்தமெட்டிக் மீன் மெத்தட். என்னன்னு சொல்கிறது புரியுதுங்களா? அதாவது இதில் ஒரு 10 லட்சம் வருது அப்படின்னா இந்த இதில் வந்து 9 லட்சம் வரும், இதில் 8 லட்சம் வரும். அதாவது அந்த வேல்யூ ரிசல்ட் சேம் தான், சேம் அதே சிட்டி தான், அதே மக்கள் தான். சரிங்களா? அதே ஃபார்முலா தான். சரிங்களா? மீன்ஸ் ஃபார்முலா டிஃப்ரெண்ட்டு, அதே பிளேஸ் தான். சரிங்களா? ஸோ அப்போ என்ன டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னா வேல்யூஸு. அப்போ எது இருக்குல்லையே அதிகம், இப்படி கூட கேட்பான். விச் சாரி இப்படி கூட கேட்பாங்க. என்ன சொல்லுங்க, விச் மெத்தட். சரிங்களா? விச் மெத்தட் இஸ் கிவன் மோர் பாப்புலேஷன். ஓகேங்களா? ஜியோமெட்ரிக் இன்க்ரீசிங். விச் மெத்தட் இஸ் கிவன் லீஸ்ட் பாப்புலேஷன். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தமெட்டிக் மீன் மெத்தட். ஓகேங்களா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான மெத்தடுப்பா இது எல்லாத்தையும். சரிங்களா? ஓகே சார், இவ்வளோலாம் படித்தோம். இந்த வாட்டர் டிமாண்டுன்னு நீங்கள், சரிங்களா, இவ்வளோ தண்ணி தேவைப்படுதுன்னு சொன்னீங்க, இவ்வளோலாம் ஃபார்முலா படித்தோம். ஓகேங்களா? ஃபயர் டிமாண்ட் கால்குலேட் பண்ணணும். இப்போ இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் இருக்கா? இருக்குது. ரேபிட் க்ரௌத் பாப்புலேஷன் அப்படின்றாங்க. ரேபிட்டாக க்ரௌத் ஆகுறாங்க. சரிங்களா? ரேபிட் க்ரௌத் பாப்புலேஷன், பர்த்து, டெத்து, மைக்ரேஷன். சரிங்களா? அப்போ மீனிங் என்ன? டெத்தெல்லாம் வரக்கூடாது. ரேபிட் க்ரௌத்துன்னு சொல்லியிருக்கீங்க, டெத் வரக்கூடாது. பர்த், சரிங்களா, நிறைய குழந்தைங்க பிறந்துருச்சு. சரிங்களா? அப்போ வந்து மைக்ரேஷன். ஓகேங்களா? நிறைய குழந்தை பிறக்கிறது ஒரு ஃபேக்டர். அண்டு மைக்ரேஷன் என்னென்னா அங்கேருந்து அப்படியே இங்கெல்லாம் மேகம் நிறைய பேர் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. சரிங்களா? அந்த மாதிரி மைக்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறது. சரிங்களா? அண்டு லீக்கேஜஸ். ஓகேங்களா? அண்டு தெஃப்ட் ஆஃப் தி வாட்டர். சரிங்களா? என்ன பண்ண லீக்கேஜ், அங்கங்கே லீக்கேஜ். நம்ம சொல்லணும் 15% லாஸ்ன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? 15% நமக்கு வந்து லாஸ் அப்படின்னு நம்ம சொல்லி படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஓகே, அப்போ 85% நமக்கு வந்து சேருது. அதில் நீங்கள் வந்து லீக்கேஜ் ஆகுறது பாதி, திருடுறது பாதி, எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட டிமாண்ட் எங்களுக்கு அஃபெக்ட் தான் ஆகும். சரிங்களா? அண்டு இண்டஸ்ட்ரியல் அண்டு கமர்ஷியல் டிமாண்ட் மெயின் ஃபேக்டர் இவர் தான். சரிங்களா? ஏன்னா இவங்கெல்லாம் கொஞ்சம் தான். சரிங்களா? அப்படியே வர மாதிரி இருந்தால் எத்தனை வந்துடுவீங்க? மேக்ஸிமம் ஒரு 10,000 பேர் வருவீங்களா? அவ்வளோதான். மைக்ரேஷனில் பர்த் எத்தனை கொடுத்துருவீங்க? ஒரு 5,000 பேர் பர்த் வருவீங்களா? அவ்வளோதான். பட் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் டிமாண்டு ஒரு 2 கமர்ஷியல் மால் வந்துட்டால் கூட அங்கே தேவைப்படக்கூடிய வாட்டர் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா? இண்டஸ்ட்ரியலுக்கு எவ்வளோ கொடுக்குறோம்? லோவாக இருந்துச்சுன்னா 50 ஐ திங்க் இல்லையா, 450 லிட்டர் பர் ஹெட் பர் டே அண்டு 45 லிட்டர் ஹெட் பர் டேன்னு நினைக்கிறேன். எஸ் 50 450. சரிங்களா? நார்மல் அண்டு ஹெவி. ரொம்ப 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 முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ப்பா, கம்பல்சரி கேட்பாங்க. இது எல்லாமே இருக்கும் ஆப்ஷனில். பட் மெயின் ஃபேக்டர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா இவங்க தான், இண்டஸ்ட்ரியல் அண்டு கமர்ஷியல் டிமாண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். அவ்வளோதான்பா. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாட்டர், இப்படி தான் நமக்கு வந்து வாட்டர் கால்குலேட் பண்ணுறோம், இப்படி தான் டிமாண்டை கொடுக்குறோம், இப்படி தான் நம்ம வந்து சப்ளை பண்ணுறோம். சரிங்களா? எஸ், ஓகே. அப்போ இந்த வாட்டர் நீங்கள் சொல்லிட்டீங்க இவ்வளோ தேவைப்படுன்னு சொல்லிட்டு, இந்த வாட்டரை எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க? சரிங்களா? அதாவது எப்படி நம்ம சப்ளை பண்ணுறோம், என்னென்ன டைப் ஆஃப் பைப்பு யூஸ் பண்ணுறீங்க? சரிங்களா? இதில் வந்து எல்லாமே கலந்துருக்கும்பா. சரிங்களா? அதாவது பிவிசி பைப்புலேருந்து ஸ்டீல் பைப்பு, ஆர்சிசி பைப்பு, சரிங்களா, வெட்டிஃபைடு கிளே பைப்பு, பிவிசி பைப்பு. சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமனாக, ஓகே, மொத்தமான பைப். இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். கம்பல்சரி மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கேட்பாங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வந்து டிசைன் நெட்வொர்க் ஆஃப் பைப்ஸ். இது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து அப்பூட்டன்ஸ், பைப்போட அப்பூட்டன்ஸ் என்ன, சோர்ஸ் ஆஃப் வாட்டர். இங்கே ஆக்சுவலாக ஆஸ் பர் சிலபஸ் படி இங்கே தான் வருது. இப்போ இதெல்லாம் நீங்கள் படிக்காமல் டேரெக்டாக வந்து சர்ஃபேஸ் வாட்ரு, சர்ஃபேஸ் வாட்டர்னு படிச்சு என்ன பிரயோஜனம்? கொஸ்டின்லாம் கேட்பாங்க முன்னாடிங்க. சரிங்களா? ஏர் ரிலீஃப் வால் எங்கே யூஸ் ஆகுதுன்னு கேட்பாங்க, கேட் வால் எங்கே யூஸ் ஆகுதுன்னு கேட்பாங்க, செக் வால் எங்கே தேவைப்படுதுன்னு கேட்பாங்க, ப்ரெஷர் ரிலீஃப் வால் கேட்பாங்க, பால் வால், பட்டர்ஃப்ளை வால். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. சரிங்களா? எஸ். அதுக்கப்புறம் ஆஸ் இட் இஸ் இந்த குவாலிட்டி ஆஃப் தி வாட்டர், டர்பிடிட்டி, கலர், அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படித்தது தான். கரெக்டாக என்ன பாயிண்ட் வேணுமோ அதை படிங்க. கொஷின்ஸை ப்ராப்பராக வந்து
படித்த ஆன்சர் போடுங்க. ஓகே, எஸ். ஒன்று கான்டியூட்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங். கான்டியூட்ஸ் மீன்ஸ் ஹியர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பைப். ஓகேங்களா, கான்டியூட்ஸ் லார்ஜ் டயாமீட்டர் பைப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கான்டியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, எலக்ட்ரிக்கல் கான்டியூட்ஸ் சொல்லுவாங்க, அந்த கான்டியூட்ஸ் வேறு. சரிங்களா, எஸ். ஸோ இப்போ டிரான்ஸ்போர்ட்டிங் ஆஃப் தி வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வேரியஸ் டைப் ஆஃப் தி மெட்டீரியல்ஸ் அண்ட் பைப்ஸ் யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் தி வாட்டர். பட் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு டேம்லேருந்து தண்ணி வெளியே வருது அப்படின்னா மெயின் பைப் என்ன வரும்னா ஸ்டீல் பைப்பாக தான் இருக்கும். சரிங்களா, இதில் ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படி தெரிஞ்சுருக்கோம். எந்த பைப்பு சொல்கிறேன் அதை கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, மெயின் ப்ளம்பிங் பைப். ஓகேங்களா, எஸ். மெயின் ட்ரங்க் பைப் மீன்ஸ் இட் இஸ் அ மெயின் பைப். ஓகேங்களா, கம்மிங் ஃப்ரம் தி சோர்ஸ். ஓகே, 40 years கரோஷன் எஃபெக்ட் நமக்கு வந்துடும். ஓகேங்களா, மோர் தென் ப்ரெஷர். ஏன் இனிஷியலாக நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்க? ப்ரெஷர் அதிகமாக தாங்க. எவ்வளோ தாங்குவீங்க? 700 kN/m². நாட் ரெசிஸ்டிங் சாயில் அண்டு டிராஃபிக் லோடு. சாயில் லோடு டிராஃபிக் லோடெலாம் வந்து ரெசிஸ்ட் பண்ண மாட்டேன், பஞ்சர் பண்ணி விட்றேன் எனக்கு. சரிங்களா, எஸ். நெக்ஸ்ட் என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு இப்படி பைப்பு போட்டுடுறீங்க, மேலே மட்டியை சாயிலை ஃபில் பண்ணிடுறீங்க. ஃபில் பண்ணிட்டு அது மேலே நீங்கள் லோடு அப்ளை பண்ணுறீங்க. ஏன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து பஞ்சர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, லெட்டு பைப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெட்டு என்ன கொடுக்கும்? நமக்கு லங்ஸ் ப்ராப்ளத்தை கொடுத்துரும். சரிங்களா, எஸ். அதாவது நாட் ட்ரிங்கிங் வாட்டர் கேரிங் அப்படின்னா ஒன்லி சானிடரி அண்டு சீவேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லெட்டு வந்து இஸ் அ பாய்சன் அப்படின்னு சொல்லலாம். காப்பர் அசிடிட்டி அண்ட் அல்கலிட்டி ரெசிஸ்டன்ஸ். ஹாட் வாட்டர் காப்பர் வந்து பார்த்துருக்கீங்களா? எஸ். இந்த ஹாட் வாட்டரில் நீங்கள் சொல்கிறது இந்த வாட்டர் கூலர் இருக்குது இல்லைங்களா? வாட்டர் கூலர் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டர், ஹாட் வாட்டர்னு வரும். இந்த ஹாட் வாட்டர் பைப்பில் காப்பருடைய சின்ன டியூப் தான் நமக்கு வந்து இருக்கும். சரிங்களா, எஸ். நெக்ஸ்ட் பிராஸ் ஹார்டர் தென் தி காப்பர். சும்மா எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா. ஓகேங்களா, டெக்கரேஷன் ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட் GI பைப் galvanized iron easily affect for alkalinity and acidity for service connection for the home. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. சர்வீஸ் கனெக்ஷன், ஹோம் கனெக்ஷனுக்கு. ஓகேங்களா, அதாவது முனிசிபல் கார்பரேஷன் வந்து உங்களுக்கு பைப் போட்டு விட்றாங்க அப்படின்னா சர்வீஸ் கனெக்ஷன். ஓகேங்களா, அதெல்லாம் உங்களுக்கு சர்வீஸ் கனெக்ஷன் பார்த்து ஹோம். ஓகேங்களா, கேஸ்ட் அயன். ஓகேங்களா, இது கால்வனைஸ்ட், இது வந்து கேஸ்ட் அயன். லெஸ் தென் 700 மீட்டர் பர். ஓகேங்களா, லெஸ் தென் 700 kN/m². ப்ரெஷர் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 100 years. மோர் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் யூசிங். மோர் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் டிராஃபிக் லோடு, அண்டர்கிரவுண்ட் லோடு, நீங்கள் எந்த லோடுனா நான் வந்து தாங்கிக்குவேன். சரிங்களா, இப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே நமக்கு வந்து கேஸ்ட் அயன் பைப் தான். நெக்ஸ்ட் ராஃப்ட் அயன். ஓகேங்களா, ராஃப்ட் அயன் சர்வீஸ் கனெக்ஷன் அண்ட் ஈஸி ஒர்க்கபிள் கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். RCC பைப் மெயின் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷனாக நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே நமக்கு RCC பைப். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பிரிட்ஜ் கட்டி அது மேலெலாம் பெரிய பைப் போகும். சரிங்களா, இல்லை பிரிட்ஜோட சைடில் வந்து பார்த்திங்கன்னா வாக்வேயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பைப் போயிட்டுருக்கும். சரிங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு PSC ப்ரீஸ்ட்ரஸ்ட் காங்கிரீட் பைப். அது ஓகேங்களா, ப்ரீஸ்ட்ரஸ்ட் ஹை ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, எஸ். ஆஸ்பெக்டா சிமெண்ட் சீட் இது எங்கே யூஸ் பண்ணிக்கிறோம்? ஸ்மால் டிஸ்ட்ரிபியூஷன் பைப்பு யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். சல்பேட் ரெசிஸ்டன்ஸ் ஆயிலுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ரெயின் வாட்டர். சரிங்களா, அந்த ரெயின் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எதனா ஓல்டுப்பா, இப்போலாம் டேரெக்டாக PVC பைப்பு போட்டுறோம். ரெயின் வாட்டருக்கு யூஸ் பண்ணுறது ஆஸ்பெட்டாஸ் அப்படின்னா சிலிக்கா ப்ளஸ் சிமெண்ட் ரெண்டும் கலந்தது தான். நெக்ஸ்ட் PVC பைப் ஹவுஸ் பிளம்பிங் ஒர்க்குக்கு PVC பைப் யூஸ் பண்ணுவோம். வெட்டிஃபைடு கிளே பைப்னா முடிஞ்சு போச்சு. செப்டிக் டேங்க் தான், சீவேஜ் சிஸ்டம் தான், கிராவிட்டி சிஸ்டம் தான் போகும். சரிங்களா, ஸ்மால் இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2 feet 2.5 feet 1.5 feet அந்தலேருந்து தான் பைப் கிடைக்கும். சரிங்களா, எஸ். நாட் ப்ரெஷரில் இருக்கக்கூடாது. ப்ரெஷர் இருந்தால் நமக்கு என்ன அர்த்தம்? வெடிச்சிடும் ஆர் உடஞ்சிடும், பிளாஸ்ட் ஆகிடும், கிராக் ஆகிடும். ஓகே, எஸ். கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி பைப். ஓகே, ஸோ இதெல்லாம் பைப். அப்போ இந்த கரோஷன் ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன பண்ணலாம்? இது ஒரு டைம் 1 more கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா, நோட் பண்ணிக்கோங்க. இந்த கரோஷன் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்துன்னா வாட்டரோட குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. pH வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். சரிங்களா, அல்கலிட்டி வாட்டர் கொடுக்காதீங்க, அசிடிட்டி வாட்டர் கொடுக்காதீங்க. pH வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 to 8.5 மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 1 ஆர் அதர்வைஸ் கோட்டிங்கை கொடுங்கப்பா. ஜிங்க் கோட்டிங் கொடுங்க. ஜிங்க் கோட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா ஜிங்க் கோட்டிங் கொடுங்க. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா கால்வனைஸ்டு அயன் பெயிண்டிங் கோட்டிங் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, எஸ். இப்போ இந்த கேஸ்ட் அயன் பைப்பே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். சரிங்களா, நீங்களா ரோட்லேயே பார்த்துருப்பீங்க. சரிங்களா, எப்படின்னா கப்பலர் டைப்பில் இருக்கும். ஓகே, இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இது வந்து பைப்போடைய பேக் சைடு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு இப்படி இருக்கும். ஒரு பைப் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஃப்ளான்ச்சோடு இருக்கும், இன்னொரு பைப் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஃப்ளான்ச் இருக்கும். ஏன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செட் ஆகிறதுக்காக. ஓகே, எஸ், ஜாயின் பண்ணுறதுக்காக. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலராக இருக்கும். சரிங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம் கோட்டிங், ஜிங்க் கோட்டிங்காக இருக்கலாம், கால்வனைஸ்ட் டயா கோட்டிங்காக இருக்கலாம். சரிங்களா, ஜிங்க் கோட்டிங் ஃபார் தி சிமெண்ட். ஓகேங்களா, சிமெண்ட் பைப்புக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம ஜிங்க் கோட்டிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கால்வனைஸ்ட் டயா வந்து பார்த்திங்கன்னா
பெயிண்ட் ஓகேங்க. இட் இஸ் லைக் சிமெண்ட், இட் இஸ் லைக் அ பெயிண்ட் ஓகேங்களா. எஸ், இதான் பேசிக். பட் இதில் வந்து பேசிக்காக கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த பைப்பு எங்கே யூஸ் ஆகுது, ஸ்டீல் பைப்பு எங்கே, மெயின் ட்ரங்க் பைப்பு சரிங்களா. எஸ், மெயின் ப்ளம்பிங் ஒர்க்கு. மெயின் ப்ளம்பிங் ஒர்க்கில் ஏன் கொடுக்குறோம்னா ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா. எஸ், நெக்ஸ்ட் வந்து பிவிசி பைப் ஹவுஸ் ப்ளம்பிங் ஒர்க்கு. சர்வீஸ் கனெக்ஷன் என்ன பண்ணலாம், கேல்வனைஸ்டு பைப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக ஒரு கொஷின் நமக்கு கேட்கலாம் ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட் ஓகே, டிசைன் நெட்வொர்க் ஆஃப் பைப்ஸ். ஓகே, இந்த பைப்பெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்க, என்னென்ன பைப் இருக்குன்னு படிச்சிட்டிங்க, எப்படிலாம் தண்ணி வந்து கொடுக்கணும் அப்படின்னு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும் படிச்சிட்டிங்க. இப்போ நெட்வொர்க் எந்த மாதிரி டைப் நெட்வொர்க் நான் கொடுக்கணும் சரிங்களா. அதாவது எப்படிலாம் வந்து ப்ரெஷர் அனலைஸ் பண்ணுறது, இந்த சிட்டி இருக்குது, நான் வந்து வாட்டர் டேங்க் ஓவர் ஹெட் பண்ணிட்டு கொண்டு போய் கொடுக்கணுமா, இந்த பைப் நெட்வொர்க்லாம் எப்படி கொடுக்குறது, இந்த சிட்டிக்கு நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறது, ஒரு வெல் டெவலப்டு சிட்டியா, இல்லை இப்போ தான் டெவலப் ஆகக்கூடிய சிட்டியா, இல்லை இது ஒரு வில்லேஜுப்பா, இந்த இடத்துல நீங்கள் வந்து அவ்வளோ டீப்பாக வந்து பிளான் பண்ண தேவையில்லை. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி டிசைன் நெட்வொர்க் ஆஃப் பைப்ஸ்ப்பா சரிங்களா. டிசைன் நெட்வொர்க் ஆஃப் பைப்ஸ் அப்படின்றோம். அதாவது இந்த டிசைன் நெட்வொர்க்கை பொறுத்தவரையிலும் இல்லை என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா, எந்தெந்த மெத்தடு எதுக்கு சூட்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்பாங்க சரிங்களா. எப்படி கேட்பாங்கன்னா இந்த ஹாலனேஷன் ஈக்குவேஷன் எதுக்கு சூட்டபுள், அனலைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி பைப்ஸ் ஓகேங்களா. இந்த டார்சி வெயிஸ்பர்க் ஃபார்முலா எதுக்கு சூட்டபுள், சிம்பிள் மெத்தட் லாஸ் கண்டுபிடிக்க சூட்டபுள், ஹார்டி கிராஸ் மெத்தட் எதுக்கு சூட்டபுள், காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் சூட்டபுள், ஈக்குவலண்ட் பைப் மெத்தட் எதுக்கு சூட்டபுள், லார்ஜ் நெட்வொர்க் பைப்ஸ்க்கு சூட்டபுள் அண்ட் செப்பரேட் சிஸ்டம். இவ்வளோ தான் கொஸ்டின், இப்படி தான் கேட்பாங்க சரிங்களா. உங்களை வந்து சம்மு கண்டுபிடிங்க அப்படின்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் இந்த ஃபார்முலாஸ் தான், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, எஸ் போலாங்களா. ஓகே, ஸோ டிசைன் நெட்வொர்க் ஆஃப் பைப்ஸ். ஸோ அதில் என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னா டார்சி வெயிஸ்பர்க் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். டார்சி வெயிஸ்பர்க் ஃபார்முலா இட் இஸ் யூஸ்டு ஃபார் டிட்டர்மைன் தி மேஜர் லாஸ் இன் தி பைப்ஸ் ஓகேங்களா. மேஜர் லாஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. அப்போ மேஜர் லாஸ் என்னப்பா, ஃப்ரிக்ஷன் லாஸ் தான் நமக்கு ஓகேங்களா. இதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின்ப்பா. மேஜர் லாஸ் இன் பைப் என்ன, ஃப்ரிக்ஷன் லாஸ். அதனுடைய ஃபார்முலா என்ன, ஹெட் லாஸ் ஈக்குவல் டு FLV ஸ்கொயர்டு பை 2GD அவ்வளோதான் சரிங்களா. ரெண்டாவது ஹாலன்-ஹாசன் ஈக்குவேஷன் அனலைஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி பைப்ஸ். அப்போ வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. அப்போ வெலாசிட்டி V இஸ் ஈக்குவல் டு 0.85 CH ஓகேங்களா M 0.64 I பவர் 0.54 சரிங்களா. இது ஹைட்ராலிக்ஸ்னு நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம படிப்போம் சரிங்களா. ஜஸ்ட் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. செஸ் இஸ் கான்ஸ்டன்ட், ஹெட் வேல்யூ சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹாலனேஷன் ஈக்குவேஷனுடைய கான்ஸ்டன்ட் வச்சு நமக்கு வரக்கூடிய ஃபார்முலா இது சரிங்களா. ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும் ஓகேங்களா. எஸ், ஹார்டி கிராஸ் மெத்தட் ரொம்ப 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 முக்கியமான மெத்தடுப்பா இது சரிங்களா. ஹார்டி கிராஸ் மெத்தட் இஸ் ஒரு ஹைட்ரேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இது ஹைட்ரேஷன் மெத்தட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் சரிங்களா. ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூட்டபுள். எப்படின்னா ஒரு கிரிட் பேட்டர்ன் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் படிப்போம் கிரிட் பேட்டர்னா என்ன, எப்படி வரும்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணும், ஒவ்வொரு இந்த லூப்பை மட்டும் எடுத்து டிசைன் பண்ணுறது. அப்போ நெட்வொர்க் ஓகேங்களா. அப்போ என்னென்னா இந்த க்ளோஸ்டு லூப்பில் மட்டும் நமக்கு ப்ரெஷர் 0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. நெட்வொர்க் ஆஃப் தி டோட்டல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது இதில் என்ன ப்ரெஷர் போகுதோ அதே ப்ரெஷர் தான் ரிட்டன் எங்களுக்கு வருது அப்படின்றாங்க சரிங்களா. அப்போ சமேஷன் ஆஃப் ப்ரெஷர் ஈக்குவல் டு 0 சரிங்களா. எஸ், ஹார்டி கிராஸ் மெத்தட் இது ஒரு ஹைட்ரேட்டிவ் மெத்தட் ஓகே. ஹைட்ரேஷன் மெத்தட் காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் சூட்டபுள், இதுதான் மேட்ருங்க சரிங்களா. காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் சூட்டபுள் எந்த மெத்தட், ஹார்டி கிராஸ் மெத்தட் சரிங்களா. சமேஷன் ஆஃப் தி ப்ரெஷர் அட் நெட்வொர்க்ஸ் ஈக்குவல் டு 0, A1 V1 ஈக்குவல் டு A2 V2, கண்டினியூட்டி ஈக்குவேஷன், கன்சர்வேஷன் ஆஃப் தி மாஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஈக்குவலண்ட் பைப். வாட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஈக்குவலண்ட் பைப். ஈக்குவலண்ட் பைப்னா என்ன, டிஸ்சார்ஜ் ஒரு பைப்பில் ஒரு இன்லெட்டில் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதே தான் அவுட்லெட் இருக்குது, அதுக்கு பேர் தான் ஈக்குவலண்ட் பைப் சரிங்களா. லென்த் ஈக்குவலாக இருக்கிறதுக்கு பேர் ஈக்குவலண்ட் பைப் கிடையாது. டிஸ்சார்ஜ் கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த லென்த் ஓகேங்களா. எஸ், லார்ஜ் நெட்வொர்க் சரிங்களா. இது வந்து காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க், இது வந்து லார்ஜ் நெட்வொர்க் சூட்டபுள். செப்பரேட் டிசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபுள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அவ்வளோதான்பா சிம்பிளாக ஓகேங்களா. டார்சி வெயிஸ்பர்க் ஃப்ரிக்ஷன் லாஸ், ஹாலனேஷன் ஈக்குவேஷன், அனலைஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி பைப்ஸ் அவ்வளோதான ஃபார்முலா. ஹார்டி கிராஸ் மெத்தட் காம்ப்ளெக்ஸ் இன்டூ ஈக்குவலண்ட் பைப் மெத்தட் லார்ஜ் ஓகேங்க. ஈக்குவல் லார்ஜ் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க சரிங்களா. எஸ், நெக்ஸ்ட் எஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் படித்தோம் நம்ம சரிங்களா. அதாவது பைப்பில் என்னென்ன நெட்வொர்க்ஸ் அப்படின்னு நம்ம படித்தோம். இப்போ சிஸ்டம் ஆஃப் நெட்வொர்க் அதை எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ இதில் என்னென்ன சிஸ்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் 1 minute யா ஓகே. ஸோ இப்போ இந்த சிஸ்டத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் சிஸ்டம், டெட் எண்ட் சிஸ்டம், கிரிட் அயான் சிஸ்டம், ரிங் சிஸ்டம், ரேடியல் சிஸ்டம் சரிங்களா, கிராவிட்டி ஃப்ளோ, பம்பிங் சிஸ்டம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி வாட்டர்ஸில் நமக்கு வரும். எப்படிலாம் நீங்கள் வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க? ஓகேப்பா, ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்லேருந்து கொண்டு வந்துட்டீங்க சரிங்களா. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்குது, மேட்டூர்லேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேட்டூர்லேருந்து மறுபடியும் நீங்கள் என்ன கொண்டு வரணும், சிட்டிக்கெல்லாம் கொண்டு போகணும். எப்படி கொண்டு போவீங்க? கிராவிட்டி மூலம் கொண்டு போவீங்களா, பம்ப் பண்ணி கொண்டு போவீங்களா, இல்லை என்ன டைப் ஆஃப் சிஸ்டம், நியர்பை இருக்கக்கூடிய வில்லேஜில் எப்படி சப்ளை பண்ணுவீங்க? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் மீன்ஸ் பிளானிங். அதாவது பைப்லாம் எப்படி நீங்கள் போட போகிறீங்க, அண்டர் கிரவுண்டா இல்லை மேலே எடுத்துகிட்டு போக போகிறீங்களா அப்படின்றது. ஓகே, எஸ். ஃபஸ்ட்டு டெட் எண்ட் சிஸ்டம். இதெல்லாமே ரொம்ப 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 முக்கியமான கொஷின்பா. அடிக்கடி கேட்பாங்க. ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன் எந்த சிஸ்டம்? கிரிட் அயன் சிஸ்டம் பெஸ்ட்டு. ஓகேங்களா, பெஸ்ட் பிளான்டு சிட்டிக்கு எதுக்கு சூட்டபுள்? ஓகேங்களா, எந்த பிளானுமே பண்ணல, அது எந்த சிட்டிக்கு சூட்டபுள் அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா. எஸ், போலாமா? 1 மினிட். பைப்பு, கேட் வால்வு, சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, source of water, quality of water. Yes, okay pa. 1 minute. Okay, yes. System of network of pipes. Okay, system of network of pipes. Dead end system சரிங்களா. டெட் எண்ட் சிஸ்டம் சொல்கிறாங்க. டெட் எண்ட் சிஸ்டம், இந்த வேர்டு கவனிங்களேன். இந்த வார்த்தை கேட்டாவே டெட் எண்ட் சிஸ்டம் இஸ் ஓல்டு சிட்டி. ஓல்டு பர்சன் டெட் ஆவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓல்டு சிட்டி எக்கனாமிக் சிம்பிள் மெத்தட் அப்படின்றோம். ஓல்டு சிட்டி எக்கனாமிக் அண்டு சிம்பிள் மெத்தட். நாட் வெல் பிளான்டு. ஒரு பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி இருக்க மாட்டாங்க சரிங்களா. தட் சிஸ்டம் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் dead end system most suitable for not well planned city. Okay, not proper planned city. ஓகேங்களா. டிஸ்கனெக்டிவிட்டி ஆஃப் வாட்டர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இது ஒரு இன்லெட் பைப்புப்பா சரிங்களா. நான் சொல்லிடுறேன் என்ன நடக்குதுன்னு உள்ள. இது ஒரு இன்லெட் பைப்பு சரிங்களா, இது ஒரு அவுட்லெட் பைப்பு. டேரெக்டாக இங்கே ஒரு பைப் பிரான்ச்சு, இங்கே ஒரு பைப் பிரான்ச்சு, இங்கே ஒரு பைப் பிரான்ச்சு, இங்கே ஒரு பைப் பிரான்ச். இப்போ நீங்கள் தண்ணி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது இங்கே போகும், ஸ்ட்ரைட் பைப்பில் போகும், இங்கே போகும். ஒன்ஸ் இந்த பைப்பில் எங்கேயாச்சும் ரிப்பேர் ஆகிடுச்சு ஓகேங்களா, எங்கேயாச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக் ஆகிடுச்சு, இல்லை பிரேக் ஆகிடுச்சு சரிங்களா, அப்படின்னா டோட்டல் சிஸ்டத்தையுமே ஸ்டாப் பண்ணணும் சரிங்களா. இங்கே உள்ள தனித்தனியாக எந்த ஒரு செப்பரேட் பிளானிங்கும் பண்ணியிருக்க மாட்டாங்க சரிங்களா. இதுக்கு பேர் தான் டெட் எண்ட் சிஸ்டம். ஒரு இம்ப்ராப்பர் பிளானிங் சிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சூட்டபுள் அப்படின்றாங்க. ஓகேங்களா. எஸ், டிஸ்கனெக்டிவிட்டி ஆஃப் ப்ராப்ளம். இதுதான் வந்து இப்போ எனக்கு பிரச்சனை வந்து இங்கே தான். நீங்கள் டோட்டல் சிஸ்டமும் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இங்கே தண்ணி வராது இல்லையா. அப்போ வந்து டிஸ்கனெக்டிவிட்டி ஆஃப் தி வாட்டர் ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா. எஸ், புரிஞ்சுதா? அவ்வளோதான்பா, வேறு எதுவும் இல்லை. சிம்பிள் டெட் எண்ட் சிஸ்டம் இஸ் அ ஓல்டு சிட்டிக்கு சூட்டபுள். இட் இஸ் எக்கனாமிக் அண்ட் சிம்பிள் மெத்தட் அண்ட் டிஸ்கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்கும். நாட் பிளான்ட் சிட்டிக்கு சூட்டும். அவ்வளோ. ஓகே, கிரிட் அயன் சிஸ்டம் ரொம்ப 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 முக்கியமான சிஸ்டம் இதுதான் சரிங்களா. நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டமும் நமக்கு வந்து கிரிட் அயன் சிஸ்டம் தான் சரிங்களா. ரோடு ஏரியா இஸ் ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன். ரோடு ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் பிரிஞ்சு போகணும். ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன் மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, நாக்பூர் பிளான் பண்ண மாதிரி ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்னாக பிரிஞ்சு போகும். ஓகேங்களா, மறுபடியும் இப்படி போகிறது சரிங்களா, மறுபடியும் ரோடு இங்கே வந்து ஜாயின் ஆகுது, இப்படி வந்து ஜாயின் ஆகுது. ஓகேங்களா, இந்த மாதிரி கிரிட்டாக இருக்கும் நமக்கு சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிட்டிக்கு இது சூட்டபுள் அப்படின்றாங்க. கிரிட் அயன் சிஸ்டம், ரோடு ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன், வெல் பிளான்டு சிட்டி. ஓகேங்களா, வெல் பிளான்டு சிட்டிக்கு சூட்டபுள். மும்பை ஏரியாஸ் ரெக்டாங்குலர் யூஸிங் மல்டி பிளேசஸ் சரிங்களா. மல்டி பிளேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கிரிட் அயன் சிஸ்டம் பெஸ்ட் மெத்தட் அப்படின்றாங்க சரிங்களா. எஸ், நெக்ஸ்ட் ரிங் அண்ட் சர்க்குலர் சிஸ்டம் சரிங்களா. ரிங் அண்ட் சர்க்குலர் ஓவரால் ஏரியா கவரிங் வித் பைப் ஈக்குவல் ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ பாருங்கள், ரிங்கு பார்த்துக்கோங்க. ரிங்குன்னு எப்படி இருக்கும், பர்ஃபெக்டாக சர்க்குலராக இருக்குமா. ஸோ ஓவரால் ஏரியா கவர்டு வித் பைப், எல்லாத்தையும் பைப்பில் வந்து கவர் பண்ணி ஈக்குவல் ப்ரெஷரில் கொடுப்பாங்க. அப்போ சமேஷன் ஆஃப் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 0 சரிங்களா. எஸ், அப்போ A1 V1 ஈக்குவல் டு A2 V2 அந்த ஃபார்முலா அப்ளிகபிள் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரேடியல் சிஸ்டம் சரிங்களா. ரேடியல் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இதில் அடிக்கடி கேட்பாங்க. அப்போ அந்த ரேடியல் சிஸ்டம் வந்து எந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு சூட்டபிள் அப்படிம்பாங்க. ஒரு ஜோன் டிஸ்ட்ரிபியூஷன் சரிங்களா. செப்பரேட்டாக ஒரு ஓவர் டேங்க் கட்டி அங்கேருந்து தண்ணியெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தான் ரேடியல் சிஸ்டம்னா. மோர் எஃபிஷியன்சி, மோர் பவர், மோர் ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் சரிங்களா. எஸ், அதிக எஃபிஷியன்சியாக இருக்கும், ரொம்ப பவரான டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும் சரிங்களா. ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும், ஏன்னா ஓவர் டேங்க்ல வந்து நம்ம சப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு இதுக்கு பேர் ஜோனல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓவர் டேங்க் வந்து ரெக்யூர்ட் அப்படின்றாங்க. சப்ளை ஆஃப் தி வாட்டர் எஸ். ஓகே, அவ்வளோதான்ப்பா, இதோட முடிஞ்சிருச்சு சரிங்களா. எஸ், ஓவர் டேங்க் ரெக்யூர்ட் டு ஃபார் தி சப்ளை ஆஃப் தி வாட்டர் அப்படின்றாங்க சரிங்களா. எஸ், இங்கே பாருங்கள், இதில் என்னென்னா இந்த ஓவர் டேங்க்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சில நேரத்தில் வெளியே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெவலிங் ஸ்டாஃப், அதாவது மார்க் ரீடிங் ஸ்கேல் வச்சுருப்பாங்க சரிங்களா. லெவலிங் ஸ்டாஃப் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷனு சின்னதாக ஒரு ஏரோ மாதிரி இப்படி இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா ஓவர் டேங்க்லேயும் இருக்கும். ஓகேங்களா. எஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பால் இருக்கும்.
இந்த பால் எவ்வளோ ஃப்ளோட்டிங்கில் கொடுக்குதோ அந்த அளவு தண்ணி இங்கே இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? மேலே வந்துருச்சு அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு வேளை இங்கே டாப்புக்கு வந்துச்சுன்னா தண்ணியே இல்லைன்னு அர்த்தம். எம்டியாக இருக்குது அப்படின்ற மீனிங் அர்த்தம். சரிங்களா? எம்டி பண்ண மாட்டாங்க. ஸோ சம் லெவல். ஓகேங்களா? எஸ், ஃப்ளோட்டிங் வால் நமக்கு இருக்கும். ஓகே, அதுதான் சொல்கிறாங்க. த சவுண்ட் ராட். ஓகேங்களா? த சவுண்ட் ராட் யூஸ் ஃபார் மெஷரிங் தி டெப்த் ஆஃப் தி வாட்டர். அப்போது அவைலபிள் அப்படின்ற அந்த சவுண்ட் ராட் பார்த்துக்கோங்க. சவுண்ட் ராட் அப்படின்றது எதுக்கு? நீங்கள் சவுண்டுன்னு ஒன்று நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேறு எதுவும் நினச்சிடக்கூடாது. சரிங்களா? திங்க் அபவுட் சவுண்டு நினச்சிடக்கூடாது. ஓகேங்களா? சவுண்டிங் ராட் இஸ் யூஸ்ட் ஃபார் மெஷரிங் தி டெப்த் ஆஃப் தி வாட்டர். ஓகே, எஸ், இது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி. ஓகே, கிராவிட்டி சிஸ்டம், வாட்டர் ஃப்ளோ இன் தி கிராவிட்டி, அது உங்களுக்கு தெரியும் இல்லைங்க. வாட்டர் ஃப்ளோ இன் தி கிராவிட்டின்னு அர்த்தம். ஸோ இப்போ பர்டிகுலர் பிளேஸில் எல்லா வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்லேருந்தும் நம்ம கிராவிட்டி சிஸ்டமே போகாதுப்பா. சம் பர்டிகுலர் பிளேஸில் பம்பிங், எகைன் கிராவிட்டி, பம்பிங், கிராவிட்டி. சில இடத்துல பம்பிங் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இங்கே ஒரு பம்பிங் ஸ்டேஷன் இருக்கும், இங்கே ஒரு பம்பிங் ஸ்டேஷன் இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கேருந்து பம்ப் பண்ணி ஹைட்டு கொண்டு போகிறாங்க. அங்கேருந்து மறுபடியும் ஃபுல்லாக கிராவிட்டியில் போகும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்லி டன் பை கிராவிட்டி. இப்படி கூட கேட்பாங்க. இந்த கிராவிட்டி சிஸ்டம் இஸ் வாட்டர் டிஸ்ட்ரிபியூட்டட் பை கிராவிட்டி, ப்ரெஷர், போத். நல்லா டிஸ்ட்ரிபியூட் கிராவிட்டி. ஓகேங்களா? இப்படி ஜென்ரல் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன், வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் டன் பை ஒன்லி கிராவிட்டி, பம்பிங், போத். நல்லா போத். ஓகேங்களா? வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஜென்ரலாக வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா கிராவிட்டியும் நடக்கும் ப்ளஸ் பம்பிங்லேயும் நடக்கும். ஓகே, எஸ். பம்பிங் சிஸ்டம் யூஸிங் ஃபார் பம்ப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி வாட்டர். பம்பை யூஸ் பண்ணி வாட்டர் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஓகேங்களா? கம்பைன் டியூவல் சிஸ்டம், ப்ரெஷர் அண்ட் கிராவிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் மோஸ்ட் எக்கனாமிக்கல் மெத்தட். சரிங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசிக், இது புரிஞ்சதப்போ அவ்வளோதான். அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க போதும். இதில் செப்பரேட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். டெட் எண்ட் சிஸ்டம் யாருக்கு சூட்டபிள்? நாட் பிளான்டு சிட்டி. கிரிட் அயர்ன் சிஸ்டம் சூட்டபிள் ஃபார் ஆல். வெல் பிளான்டு சிட்டிக்கு சூட்டபிள். ரிங் சிஸ்டம் யாருக்கு சூட்டபிள்? ஓவர் ஏரியா கவர்டு வித் ரிங். லைக் டோட்டல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 0. எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். சமேஷன் ஆஃப் ப்ரெஷர் ஈக்குவல் டு 0. ரேடியல் சிஸ்டத்துக்கு ஓவர் ஹெட் டேங்க் தேவை. யாருக்கு ஓவர் ஹெட் டேங்க் தேவைன்னு கேட்பாங்க? ரேடியல் சிஸ்டத்துக்கு, ஜோனல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ஓகே, இந்த கொஷின் கேட்கலாம். சரிங்களா? இது ஓரளவு கேட்டதில்லை. ஓகே, பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சிங்கிள் ஸ்டோரி பில்டிங்காக இருந்தால் ஹைட்டு பார்த்திங்கன்னா 7 மீட்டர் நமக்கு ப்ரெஷர் நமக்கு வேணும். சரிங்களா? டபுள் ஸ்டோரி இருந்தால் 12 மீட்டர். 3 ஸ்டோரி இருந்தால் நமக்கு 17 மீட்டர். அதாவது இந்த ப்ரெஷர் வச்சுட்டு ப்ரெஷர் P ஈக்குவல் டு ρg H, பவர் P ஈக்குவல் டு ρg Q இன்ட்டு H. எவ்வளோ டிஸ்சார்ஜ் உங்களுக்கு வேணும், எவ்வளோ ஹைட்டு தள்ளணும், என்ன ஹெச்பிஎஃப் பவர் பம்ப் நீங்கள் வாங்கணும், 1 ஹெச்பியா 2 ஹெச்பியா 3 ஹெச்பியான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ஓகே, சீவர் அப்பூட்டரன்ஸ்ன்ற மாதிரி இது பைப் அப்பூட்டரன்ஸ். பைப்புடைய பார்ட்ஸ் என்னென்ன இருக்குது? சரிங்களா? பைப் தெரியும். பைப் ஜிஐ பைப் இருக்குது சார், பிவிசி பைப் இருக்குது, ஸ்டீல் பைப் இருக்குது, ப்ரீஸ்டஸ் காங்கிரீட் பைப் இருக்குது. இதெல்லாம் எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி சொல்லிட்டீங்க. அப்போ அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது? சரிங்களா? பைப்பில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குப்பா. சரிங்களா? அதாவது மவுத் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது அடுத்து பார்த்திங்கன்னா யூனியன். அந்தளவு டீப்பாக நம்ம ஒன்றும் ப்ளம்பிங் ஒன்றும் நம்ம படிக்க கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், பேசிக்காக தெரியும். கேட் வால்னால் என்ன? சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இது எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம், எந்த இடத்துல நமக்கு வேணும். சரிங்களா? மேஜர் இன்ஜினியரிங் டெக்னாலஜி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் போதும். ஓகேங்களா? எஸ். ஓகே, போகலாங்களா? ஓகே, த கேட் வால். ஃபஸ்ட்டு கேட் வால்னு என்ன? கேட் வாலை க்ளோஸ் பண்ணுங்கப்பா அப்படின்றாங்க. அப்படின்னா மீனிங் என்ன? தண்ணி போயிட்டுருக்குறது பைப்பில். சரிங்களா? ஒரு தண்ணி போயிட்டுருக்கும். ஓகே, இப்போலாம் நிறையா டெக்னாலஜி வந்துச்சுப்பா கேட் வால்லையே. சரிங்களா? எஸ். ஸோ முன்னாடி இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு ப்ளஸ் சிங்கிள் ஹேண்டில் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து அந்த ரொட்டேஷன் டைப்பில் இருக்கும். சரிங்களா? இப்போலாம் பார்த்திங்கன்னா ஹை ப்ரெஷர் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிற கேட் வால்வெலாம் இருக்குது. ஓகே, எஸ். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கும் நமக்கு. ஓகே, இது என்னன்னா அந்த பால் உள்ளே ரொட்டேட் ஆகும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. பால் ரொட்டேட் ஆகி ஆஃப் பால் தான் நமக்கு இருக்கும். சரிங்களா? அப்போ இன்னொரு பால் சைடில் போய் இந்த இடத்துல டச் ஆகிடும். ஓப்பனுங்கும் போது நமக்கு ஸ்பேஸ் இருக்கும். கண்டிப்பாக இந்த இடத்துல டயாமீட்டர் ரிடக்ஷன் ஆகும். கண்டிப்பாக டயாமீட்டர் ரிடக்ஷன் ஆகும். இந்த இடத்துல லாஸ் நமக்கு வரும். ஓகே, ஏரியா ரிடக்ஷன் நடக்கும். அப்போ இது பார்த்திங்கன்னா கேட் வால்வில் இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃப்ளோ, கண்ட்ரோல் ஆஃப் தி ஃப்ளோ. ஓகே, கண்ட்ரோல் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் தி வாட்டர். ஓகேங்களா? அண்டு ஸ்டாப் பண்ணலாம், இல்லை மறுபடியும் ஓப்பன் பண்ணலாம். சரிங்களா? டைரக்ஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேங்களா? டைவர்ட் பண்ணி விடலாம். சரிங்களா? அடுத்து ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணலாம். ஏர் அதிகமாக இருந்தால் ஏரை ரிலீஸ் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வால்வு ஓப்பன் பண்ண தண்ணி போகிறோம், கீழே போய் க்ளீனிங் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதில் நிறையா கேட் வால்ஸ் இருக்குது. சரிங்களா? கம்பல்சரி ஒரு கொஷின் இந்த பைப் அப்பூனன்ஸ் கேட் வால் கொஷின் கம்பல்சரி கொஷின். எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. சரிங்களா? ஏதோ வால்வு கொடுத்துட்டு என்னன்னு கேட்கலாம், இல்லை மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துட்டு என்னன்னு கேட்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. சரிங்களா? நம்ம எப்பவுமே சொல்கிறது அப்படி தான்.
கேஷுவலாக இதை போதும் சும்மா பார்த்துக்கோங்க அப்படின்றத வந்து ஒரு டைம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக முக்கியம் அப்படின்னு சொன்னோம்னா அது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கொடுத்து படிங்க. ஓகே, எஸ். கேட் வால், ஓகேங்களா. கேட் வால் இன் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் 1, ஏர் ரிலீஃப் வால், ப்ரெஷர் ரிலீஃப் வால் ஆர் ரிலீஸ் வால், செக் வால். ஓகேங்களா. இந்த கேட் வால் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டுனா, கேட் வால் கண்ட்ரோல் தி ஃப்ளோ ஆஃப் வாட்டர் used at low pressure point or summit point or sluice point அப்படின்றோம். ஓகே, ஏன் லோ ப்ரெஷர் பாயிண்ட்ன்றீங்க? ஆமாம், நீங்கள் பாட்டுக்கு இந்த இடத்துல கேட் ஹை ப்ரெஷர், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த இடத்துல எனக்கு ஹை ப்ரெஷர் பாயிண்ட்டு, நீ பாட்டுக்கு டக்குன்னு இந்த இடத்துல ஹை ப்ரெஷர் பாயிண்ட்டில் பைப்பை கட் பண்ணி ஒரு கேட் வாலில் போட்டு விட்டீங்கன்னா இந்த இடத்துல ஜாயிண்ட் உடஞ்சிரும் இல்லையா. ஸோ அதனால் வந்து ஷுட் பி ஆல்வேஸ் செலக்ட் வேர் தி ப்ரெஷர் இஸ் லோ ப்ரெஷர். ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த மாதிரி படிச்சிருக்கோம் இல்லைங்களா, எந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்ப்ளைசிங் பண்ணணும், எந்த இடத்துல பெண்டிங் மோட் ஷியர் ஃபோர்ஸ் 0 வருதோ அந்த இடத்துல ஸ்ப்ளைசிங் பண்ணணும். ஏன் அதிகமாக இடத்துல பண்ணோன்னா பெண்டிங் மோட் அதிகம், இப்போ பிளேட்டு பெண்ட் ஆயிரும். சேம் அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஓகேங்களா. எஸ். Gate wall is used for to control the flow of the water. So where the low pressure point that place suitable for the gate wall. Okay, the pressure point and the point is a mid point or sluice wall point அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. கேட் வால் ஆர் ஐசோலேட்டிங் வால் அப்படின்னு ஐசோலேட் பண்ணுறோம், அதை தனிமைப்படுத்துகிறோம். ஓகேங்களா. எஸ். ஓகே, இப்போ வாங்க ஃபஸ்ட்டு செக் வால்வ்னா என்ன இப்போ தான் படிக்கிறோம்பா. இதெல்லாம் கேட் வால்னா என்னென்ன இருக்குதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். கேட் வாலில் என்னென்ன இருக்குது? ஏர் ரிலீஸ் வால்வ் இருக்குது சார், ப்ரெஷர் வால்வ் இருக்குது சார், செக் வால்வ் இருக்குது சார் அப்படின்னு சும்மா கேஷுவலாக கேட்குறாங்க. சரிங்களா. எஸ். ஓகே, செக் வால்வ்னா என்ன? ரிஃப்ளெக்ஸ் வால்வ், நான் ரிட்டர்ன் வால்வ். இங்கே பாருங்க, செக் வால்வும் அதே தான், ரிஃப்ளெக்ஸ் வால்வும் அதே தான், நான் ரிட்டர்ன் வால்வ், மூணும் ஒன்று தான். சரிங்களா. எஸ். செக் வால்வ் செக் த டைரக்ஷன் ஆஃப் தி ஃப்ளோ இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன். நோட் பண்ணிக்கங்கப்போ, ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா. இப்போ தண்ணி இப்படி ஃப்ளோ ஆகுறது அப்படின்னா தண்ணி இப்படி போகிறாங்க. சரிங்களா. இப்படி இருக்கும் இந்த வால்வு, தண்ணி இப்படி போகும். சரிங்களா. தண்ணி இப்படி போகிறது தண்ணி மட்டும்தான். இப்போ தண்ணி ரிட்டர்ன் வச்சு டக்குன்னு க்ளோஸ் ஆகிடும். சரிங்களா. இந்த இடத்துல ஒரு ஹிஞ்ச் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தண்ணி இந்த ப்ரெஷர்னால் இது வந்து க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் செக் த டைரக்ஷன் ஆஃப் தி ஃப்ளோ இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன். ரொம்ப முக்கியம். செக் வால் யூஸ்டு ஃபார் செக் த டைரக்ஷன் ஆஃப் தி ஃப்ளோ இன் ஆல் த டைரக்ஷன் அப்படிம்பாங்க. தப்பு. செக் வால் யூஸ்டு ஃபார் செக் த ப்ரெஷர் ஆர் ஃப்ளோ இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன். ஒன்று ஏர் ரிலீஃப் வால், அதுக்கு பேரே ஏர் ரிலீஃப் வால்ன்ட்டாங்க. செக் வால்னா செக் பண்ணுறது. சரிங்களா. ஏர் ரிலீஃப் வால்னா ரிலீஸ் த ஏர். அப்போ ஏர் எங்கே அதிகமாக இருக்கும்? மேலே அப்பர் பாயிண்டில் வேறு வந்து அதிகமாக இருக்கும். டு ரிலீஸ் த ஏர் அப்ஸ்ட்ரீம் சைட் ஆஃப் தி கேட் அப்படின்ற அப்ஸ்ட்ரீம் சைட் ஆஃப் தி கேட் வால். ஓகேங்களா. ஆர் ஸ்டீப்பர் பிளேஸ். ஓகேங்களா. ஸ்டீப்பர்னா நமக்கு என்ன, ஹையர் பாயிண்ட் தான் ஸ்டீப்பர்னு சொல்லுவோம் இல்லைங்களா. எஸ். நெக்ஸ்ட் ஸ்கவர் வால், ஸ்கோர் வால் ஆர் ஸ்கவர் வால். ஸ்கவர் வால், ட்ரைன் வால் ஆர் பிலோ வால் அப்படின்றோம். ஸ்கவர் வால்னா டு கண்ட்ரோல் த ஸ்கவரிங். ஓகேங்களா. டு கண்ட்ரோல் த ட்ரைன் ஆஃப் தி வாட்டர். சரிங்களா. தண்ணி பாட்டு இப்படி வந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா. அப்போ இந்த இடத்துல ஒரு நீங்கள் வால்வு கொடுக்குறீங்க, வால்வு ஓப்பன் பண்ணி விட்றீங்க. அப்போ நமக்கு என்ன, தண்ணி பூரா ட்ரைன் ஆகிடும். ட்ரைன் வால்னு சொல்லலாம். சரிங்களா. தண்ணி பாட்டு இப்படி வந்துட்டே இருந்தால் நமக்கு என்ன, இது எரோஷன் ஆகிருமா. ஸோ அந்த ஸ்கவர் கண்ட்ரோல் பண்ண, அரிக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ண, அது ஒரு ஸ்கவர் வால் அப்படின்ற. பிலோ வால், கீழே கொடுக்கணும், அது பிலோ வால் அப்படின்னு. டு எம்டி த பைப். ஓகேங்களா. டு எம்டி த பைப் ஆஃப் தி பாட்டம், டெட் எண்ட் ஆஃப் தி பாட்டம், லோவர் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் பார்த்து. கேட் வால்னா என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா. டு கண்ட்ரோல் தி ஃப்ளோ ஆஃப் தி வாட்டர். செக் வால்னா என்ன பாங்க, செக் த டைரக்ஷன் ஆஃப் தி ஃப்ளோ இன் வாட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன்னா, கம்பல்சரி கொஸ்டின் இது. சரிங்களா. எஸ். ஏர் ரிலீவ்னா ஏர் ரிலீஸ் பண்ணுறது, மேலே ஏர் அதிகமாக இருக்கும். ஸ்கவர் வால் ஆர் பிலோ வால், ட்ரைன் வால்னா தண்ணியை ட்ரைன் பண்ணணும், தண்ணி கீழே நின்றுருக்கும், சொல்லலாம் ட்ரைன் பண்ணுங்கள். ப்ரெஷர் ரிலீஃப் வால், டு ரிலீஸ் த ப்ரெஷர். அங்கே என்ன சார் ப்ரெஷர் வருது? வாட்டர் ஹேமர் ப்ரெஷர். சரிங்களா. தண்ணி நீங்கள் போயிட்டு இருக்கும்போது சில பிவிசி பைப்னு நீங்கள் நல்லா பார்க்கலாம். டட்டன்னு ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா. அதாவது வாலில் சடச்சன்னு சார், அந்த சவுண்டு தான் வாட்டர் ஹேமர். வெலாசிட்டி ஆஃப் வேவ். ஓகே, வெலாசிட்டி ஆஃப் வேவ் இன் வாட்டர் அப்படின்றோம். அண்டர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் வி பை சி நம்ம படிப்போம். சரிங்களா. அதெல்லாம் படிப்போம் நம்ம. சரிங்களா. எஸ். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் யூஸ்டு ஃபார் ரிலீஸ் தி ஹேமர் ப்ரெஷர், வாட்டர் ஹேமர் ப்ரெஷர்ன்ற. வாட்டர் வந்து சுற்றி மாதிரி அடிக்குதுங்களாமா, அதுக்கு பேர் வாட்டர் ஹேமர் ப்ரெஷர்னு வச்சுட்டாங்க. டு ரிலீஸ் தி வாட்டர் ப்ரெஷர் அண்டு கண்ட்ரோல் தி வாட்டர் ஹேமர் ப்ரெஷர். வாட்டர் ஹேமர் ப்ரெஷருக்கு நிறைய இருக்குது. டேங்க் ஒன்று கட்டி வரலாம் சைடில். சரிங்களா. இட் இஸ் எங்கன்னா அதெல்லாம் டேம் சைடு தான் நமக்கு வரும். ஓகேங்களா. எஸ். நெக்ஸ்ட் ப்ரெஷர் வால் டு ப்ரெஷர் தி கண்ட்ரோல் தி வாட்டர் ஹேமர் ப்ரெஷர். ஓகே. எஸ். பிளக் வால். ஓகேங்களா. பிளக் வால் அப்படின்னா ஹெட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. சரிங்களா. அது எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃப்ளோ ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஓவர் ஃப்ளோ ஆகி நமக்கு வருது பாருங்கள். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு பிளக் வால், நமக்கு கண்ட்ரோல் தி ஹையர் ஹெட் லாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. எஸ். நெக்ஸ்ட்
பைலட் வால். பைலட்னா யாரு? ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிறவங்க பேர் தான் ரொம்ப கிரிட்டிக்கலா யாரெல்லாம் ரெடியா இருக்காங்களோ, கிரிட்டிக்கலான வேலை பண்றவங்க தான் பைலட் அப்படின்றாங்க. ஐயோ! பைலட் ரொம்ப கிரிட்டிக்கலானவங்க அப்படின்னு நம்ம அது கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் பிளேஸஸ். கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் பிளேஸ்னா டக்குனு ஹை பாயிண்ட்ல ஒரு பிரஷர் ரிலீஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ, அப்ப அந்த மாரி இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய வால்வு தான் நமக்கு வந்து பிரஷர் ரிலீஃப் வால்வ். சரிங்களா? டக்குனு வால்வ் ஓப்பன் பண்ணி விடணும். சரிங்களா? ஸோ, அதுக்கு பேர் பிரஷர் ரிலீஃப் வால்வ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நோட் பண்ணிக்கங்கப்பா பைலட் வால்வ். ஓகேங்களா? பைலட் வால்வ், கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் பிளேஸஸ். பால் வால்வ். பால் வால்வ் எதுக்கு? டூ மெயின்டெயின் தி கான்ஸ்டன்ட் லெவல். பால் இருக்கும். சரிங்களா? பால் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் பால் வந்து ஃப்ளோட் ஆகுறது தான் பால் வால்வ்னு சொல்லுவோம். டூ மெயின்டெயின் தி கான்ஸ்டன்ட் லெவல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? பட்டர்ஃப்ளை வால்வ். இதெல்லாம் ஓல்டு டெக்னாலஜி. ஓல்டு இதில நம்ம யூஸ் பண்றது. நீங்க பார்த்துருப்பீங்க. சரிங்களா? சோடு சர்க்குலரா இருக்கும். சரிங்களா? சென்டர்ல ஒரு இது மாரி ஆர்ம் மாரிலாம் குடுத்துருப்பாங்க. இத வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ, அதுதான் நமக்கு வந்து பால் வால்வ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? எஸ் பால் வால்வ் ஆர் குளோப் வால்வ். ஓகேங்களா? பட்டர்ஃப்ளை வால்வ் ஆர் குளோப் வால்வ் ரெகுலேட் தி கண்ட்ரோல் ஆஃப் தி ஃப்ளோ ஆஃப் தி வாட்டர். சரிங்களா? கண்ட்ரோல் ஆஃப் ஃப்ளோ அதாவது ஓப்பன் க்ளோஸ் தான். சரிங்களா? நாட் சூட்டபிள் ஃபார் கன்டினியூஸ் ரெகுலேஷன் ஒர்க் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? எஸ். நோட் பண்ணிக்கங்கப்பா. இது ஒரு 1 மார்க் கொஸ்டினு. இப்படி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஏர் இன்லெட் வால்வ் சரிங்களா? போத் ஆர் அப்பர் சைடு. ஏர் இன்லெட் வால்வ் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அப்பர் பாயிண்ட்ல தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஏர் இன்லெட் வால்வ். ஓகேங்களா? எஸ். அப்பர் பாயிண்ட். ஏர் ரிலீஃப் வால்வ் தான். ஏர் ரிலீஃப் வால்வ் எங்க யூஸ் பண்ணுவோம்? டாப்ல யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? எஸ். போத் ஆர் அப்பர் சைடு. அப்ஸ்ட்ரீம் சைடு, டவுன் ஸ்ட்ரீம் சைடு கிடையாது. அப்பர் பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? எஸ். இந்த வால்வ் இப்படி தான்பா இருக்கும். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பட்டர் ஃப்ளோ மாரி நமக்கு இருக்கும். இத நீங்க இன்டர்நெட்ல போட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிரும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இந்த ஏரியா கொஸ்டின். இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட். ஓகே. இந்த பைப் பூட்டன்ஸ் அவ்வளோதான்பா. சரிங்களா? பைப்புடைய பார்ட்ஸ் இவ்வளோதான். சிஸ்டம் ஆஃப் பைப்ஸு சரிங்களா? நெட்வொர்க் ஆஃப் பைப்ஸு, டைப் ஆஃப் பைப்ஸ் என்னென்ன பைப் இருக்கு, வாட்டர் டிமாண்டு இது ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின்ப்பா. பார்க்கறதுக்கு சின்னதா தான் இருக்கும். பட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கொஸ்டின் இருக்கு. சரிங்களா? ஒரு வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், வாட்டர் ரிசோர்ஸ் போர்ட்லாம் நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரிஞ்சிருக்கணும். ஓகே. எஸ். ஒரு ஐடிஐ படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். எல்லாம் டீட்டெயிலா சொல்லுவாங்க. பைப்ப பத்தி சொல்லுவாங்க. எப்படி கண்ட்ரோல் பண்றது? எந்த டைம்ல ஜாயின் பண்றது? இதெல்லாம் நம்ம படிக்கவும் கிடையாது. சரிங்களா? ஸோ நம்ம இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு போதுமானது. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகே. சோர்ஸ் ஆஃப் வாட்டர் நமக்கு இதுதான். இதில எல்லா சிலபஸும் கவர் ஆகும்பா. சரிங்களா? இந்த டைப் ஆஃப் வெல்லு சரிங்களா? இதில நீங்க படிச்சிருப்போம். டைப் ஆஃப் வெல், சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஜேடிஓ, ஏஇ சிலபஸ் எடுத்தாலும் அதில வந்து டைப் ஆஃப் வெல்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இத நீங்க படிச்சாலும் அதே தான். ஓகே. எஸ். சிலபஸ பொறுத்தவரையிலும் எனக்கு தெரிஞ்சு 2ம் சேம் தான்பா. சரிங்களா? ஒண்ணும் அவ்வளவா ஒண்ணும் மேஜர் சேஞ்சஸ்லாம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் 80% ஆஃப் சிலபஸ் வந்து சேம் தான். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கும் சரி, ஜேடிஓக்கும் சரி 80% சிலபஸ் நமக்கு வந்து சேம் தான். கான்செப்ட் வைஸ் கொஸ்டின எப்படி நமக்கு வந்து கேட்குறாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுட்டீங்கனாவே போதும். ஓகே. எஸ். நெக்ஸ்ட். சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகே. த சோர்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் கிளாசிஃபைட் இன் 1, 2 சரிங்களா? 2 1 வந்து பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் வாட்டர். தண்ணி வந்து எனக்கு மேலேயே கிடைச்சிருதுப்பா அப்படின்றாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சப்சர்ஃபேஸ் வாட்டர். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா? நேச்சுரல் கிரவுண்ட் லெவலுக்கு கீழ எனக்கு கிடைக்குது. இது வந்து எபோவ். நேச்சுரல் கிரவுண்ட் லெவலுக்கு எபோவ். இது நேச்சுரல் கிரவுண்ட் லெவலுக்கு பிலோ. சரிங்களா? எஸ். அப்ப எனக்கு எபோவ் கிரவுண்ட் லெவல்ல என்னென்ன வாட்டர், பிலோ கிரவுண்ட் லெவல்ல என்ன வாட்டர் அத எனக்கு கிளாஸிஃபை பண்ணி சொல்லுங்க. அதுதான் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகே. 1 சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் அனதர் ஒன் இஸ் சப்சர்ஃபேஸ் வாட்டர். ரிவர், பாண்ட், லேக், ஸ்ட்ரீம், ஸ்டோரேஜ், ரிசர்வாயர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் வாட்டர். ஆறு சரிங்களா? குளம், ஏரி, ஸ்ட்ரீம் ஓகேங்களா? இது நமக்கு ரிவர் தான். சரிங்களா? ஸ்டோரேஜ் ரிசர்வாயர் ஓகேங்களா? அதாவது ஸ்டோரேஜ் மீன்ஸ் எத்தன வருஷம் டிசைன் பண்ணுவோம்? மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் டிசைன் பண்ணுவோம். 50 இயர்ஸ் சரிங்களா? எஸ். சர்வீஸ் ரிசர்வாயர் 2 டைம்ஸ் ஆஃப் தி ஆவரேஜ் டெய்லி டிமாண்ட். எத்தன வருஷம்? 15 வருஷம். சரிங்களா? எஸ். ஓகே. ஸோ ஸ்டோரேஜ் ரிசர்வாயர் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சர்ஃபேஸ் வாட்டர். சரிங்களா? சப்சர்ஃபேஸ் வாட்டர் என்ன? ஸ்ப்ரிங் ஊத்து. சரிங்களா? இது ஒரு மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விச் ஒன் இஸ் த சப்சர்ஃபேஸ் வாட்டர்ன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸ்ப்ரிங்னா நமக்கு ஊத்து. தண்ணி எங்கேருந்தே வருதுன்னு தெரியாது. அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கும். சரிங்களா? இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுடைய சம்பு மாரி தான். சரிங்களா? அதையும் படிப்போம் இருக்கு. ஓகேங்களா? இன்ஃபில்ட்ரேஷன் கேலரினா என்ன இருக்கு? இன்டேக் ஸ்ட்ரக்சர் இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி. ஓகே. எஸ். டியூப் வெல் ஓகேங்களா? கிணறு ஓகேங்களா? ஜாக் வெல் படிப்போம். டியூப் வெல்னா என்ன? ஜாக் வெல்னா என்னன்னு படிப்போம். சரிங்களா? எஸ். இவ்வளோதான்பா. இதுதான் சர்ஃபேஸ் வாட்டர், சப்சர்ஃபேஸ் வாட்டர். இப்ப என்ன கேட்பாங்கன்னா கொஸ்டினு, ஏதோ ஒரு 4 ஆப்ஷன குடுத்துட்டு, எது சர்ஃபேஸ் வாட்டர், சப்சர்ஃபேஸ் வாட்டர் அப்படி கேட்பாங்க. சரிங்களா? ஸ்ப்ரிங் வந்து சப்சர்ஃபேஸ் வாட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. எஸ். ஜாக் வெல். தி சீரிஸ் ஆஃப் கனெக்ஷன் ஆஃப் தி வெல் இஸ் நோன் அஸ் ஜாக் வெல். ஒரு கிணறுப்பா, இங்க ஒரு கிணறுப்பா, இங்க ஒரு கிணறுப்பா. இது எல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணிடுறீங்க. இதுக்கு பேர் தான் ஜாக் வெல் அப்படின்றாங்க. ஓகேங்களா? தி சீரிஸ் ஆஃப் கனெக்ஷன் ஆஃப் தி வெல் இஸ் நோன் அஸ் ஜாக் வெல். ஓகே. எஸ். வெல்
வெல்ல வந்து 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன் இஸ் ஓப்பன் வெல் அண்டு டியூப் வெல். ஓகேங்களா? ஓப்பன் வெல் அப்படின்னா ஓப்பனாக இருக்கிறது. சரிங்களா? எஸ். டியூப் வெல் அப்படின்னா போர் போடுறது. அவ்வளோதான். ஓகே. எஸ். 1 மினிட். ஓகே. ஸோ ஓப்பன் வெல் லார்ஜ் டயாமீட்டராக இருக்கும், லோ ஈல்டாக இருக்கும், சாயில் டிக்கிங். ஓகேங்களா? லார்ஜ் என்ன பண்ணணும், சாயில தோண்டி தோண்டி நம்ம தண்ணியை வந்து எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா? எஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டியூப்வெல், ரெண்டாவது வந்து டியூப்வெல். ரெசிடென்ஷியல் ஒன் மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரெசிடென்ஷியல் டயாமீட்டர் போரோடைய சைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. 10 to 50 mm. சரிங்களா? 10 to 50 mm. 10 mm யாரும் போட மாட்டாங்க. 50 mm. சரிங்களா? எஸ். 50 mm இஸ் ரெசிடென்ஷியல் diameter of the bore. Residential building diameter bore எவ்வளோனா 10 to 50 mm. சரிங்களா? மேக்ஸிமம் நமக்கு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 150 mm வரலும் போகலாம்பா. சரிங்களா? இந்த கமர்ஷியல் பர்பஸ், இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் யூஸ் பண்ணோம்னா 150 mm. இந்த ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 50 mm. சரிங்களா? எஸ். லார்ஜ் ஈல்டு, அதிகமாக ஈல்டு போகும். தண்ணி ஒரு நாளைக்கு வரும், டக்குன்னு ஒரு நாள் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிடும். சரிங்களா? தோமோ கேவிடேஷன் நம்பர் படிச்சிருக்கீங்களா? லோ ப்ரெஷர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போர் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர் பண்ணணும். ஓப்பன் வெல்லுக்கு சாயில் டிக்கிங். அவ்வளோதான்பா. சரிங்களா? இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஓகே. இன்டேக் ஸ்ட்ரக்சர். ஓகே. இன்டேக் ஸ்ட்ரக்சர்னா என்ன? இன்டேக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒரு சர்ஃபேஸ் வாட்டர். இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி வேறு, இன்டேக் ஸ்ட்ரக்சர் வேறு, ரெண்டையும் கன்ஃபியூஷன் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? எஸ். இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டோர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி வாட்டர். இட்ஸ் சர்ஃபேஸ் வாட்டர். சரிங்களா? சர்ஃபேஸ் வாட்டர் என்ன அப்படின்னா இன்டேக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இது ஒரு நமக்கு பில்டிங் மாதிரி தான். சரிங்களா? அந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சோடனே ஒரு கீழே பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லார்ஜ் சைஸ். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 lakhs லிட்டர் 30 lakhs லிட்டர்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பில்டிங்கை கட்டிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. சரிங்களா? யூஸ்டு ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி வாட்டர். எதுக்கு அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? டேரெக்டாகவே டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி அங்கே இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா பம்பிங்லேருந்து பம்பிங் ஸ்டேஷனுக்கு, அப்புறம் மறுபடியும் கிராவிட்டி, பம்பிங் ஸ்டேஷன் அப்படி வந்து மூவ் பண்ணுவாங்க. சரிங்களா? எஸ். யூஸ்டு ஃபார் ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி வாட்டர். இட்ஸ் இன்டேக் ஸ்ட்ரக்சர். இன்டேக் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் வாட்டர், இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி, சப் சர்ஃபேஸ் வாட்டர். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பிலோ கிரவுண்டில் உள்ள நமக்கு இருக்கும். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி. ஓகே. இன்ஃபில்ட்ரேஷன் வெல் ஆர் இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த இன்டேக் ஸ்ட்ரக்சரில் ரெண்டாக இருக்குப்பா. ஒன்று ட்ரை இன்டேக், இன்னொன்று வெட் இன்டேக். வெட் இன்டேக்னா என்ன அப்படின்னா தண்ணியை ஸ்டோர் பண்ணி கொஞ்ச நாள் வச்சிருக்கிறது. அதுக்கு பேர் வெட் இன்டேக். தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா வெட் ஆயிருமா? அது பேர் வெட் இன்டேக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரை இன்டேக் என்னன்னா டேரெக்டாக தண்ணி அதில் போயிட்டு ஊற்றிக்கிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் டிஸ்ட்ரிபியூட். அவங்க பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வந்துகிட்டே இருக்கும், இவர் பாட்டுக்கு அவுட்புட் கொடுத்துக்கிட்டே இருப்பார். சரிங்களா? டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டேக் ஸ்ட்ரக்சர், ட்ரை இன்டேக் ஸ்ட்ரக்சர். வெட் இன்டேக் ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் ஓகேங்களா, ஸ்டோர்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் தி வாட்டர். ஸ்டோர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட். ட்ரை இன்டேக் டைரக்ட்லி டிஸ்ட்ரிபியூட்டட். அவ்வளோதான்பா. இதுதான் இந்த சர்ஃபேஸ் வாட்டர், சர்ஃபேஸ் வாட்டரில் உங்களை சிம்பிளாக கொஷின் கேட்கணும்னா இவ்வளோ தான் கேட்பாங்க. ஓகேங்களா? எஸ். இதை தாண்டி கேட்கறதுக்கு சான்ஸே கிடையாது, கேட்டதும் கிடையாது. ஓகேங்களா? எஸ். மிஞ்சி போனால் என்ன கேட்கலாம், அந்த அன்கன்ஃபைன் அக்யூஃபையர் என்ன, கன்ஃபைன் அக்யூஃபையர்னா என்ன, இது நம்ம ஆல்ரெடி அன்கன்ஃபைன் அக்யூஃபையர், கன்ஃபைன் அக்யூஃபையர் எதில் படித்தோம் ரீசெண்டாக? சாயில் மெக்கானிக்ஸில் படிச்சிருக்கோமா? இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு கிளாஸ் எடுத்தோம்பா, அதெல்லாம் எதில் இருந்துச்சுன்னு தெரில. ஓகே. எனிவே அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சுவலாக ஹைட்ராலஜியில் தான் நமக்கு வரும். ஓகே. அன்கன்ஃபைன் அக்யூஃபையர். ஓகே. ஆக்சுவலாக அந்த கிளாஸ் நமக்கு இருக்குது, சேனலில் இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் நான் லிங்க் நான் அதில் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? எஸ். ஸோ அந்த மாதிரி கொஷின் கேட்கலாம். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட்டு குவாலிட்டி ஆஃப் வாட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா. சிம்பிளாக கொஷின். சரிங்களா? டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும் ஸ்டாண்டர்டாக. ஓகேங்களா? நாட் கிரேட்டர் தன் எவ்வளோ, நாட் லெஸ் தன் எவ்வளோ, இந்தமாரி கொஷின் கேட்கலாம். ஓகேங்களா? டிஓஎன் என்னன்னு கேட்கலாம். டிஓஎன் ஓகேங்களா? டான் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? த்ரெஷ்ஹோல்ட் ஓடர் நம்பர் எவ்வளோ வேல்யூ இருக்கலாம், 1 2 3 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிளான கொஷின், அவ்வளோதான். இந்த ஸ்டாண்டர்டு இங்கே டிஎன்பிசி ஏஇ ஜேடிஓரை பொறுத்த வரலும் கஷ்டமாக கொஷின் கேட்கணுன்னா அந்த பிஓடி கண்டுபிடிங்க, ஹார்ட்னஸை கண்டுபிடிங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி தான். சரிங்களா? பிஹெச் வேல்யூ கொடுத்துட்டு 7 கொடுத்துட்டு H+IN வேல்யூ 10⁻⁻7, HOH மைனஸ் என்ன மறுபடியும் 10⁻⁻7 தான். இந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க தவிர இந்த கேட் எக்ஸாம் மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிட்டு இன்னொன்று கண்டுபிடிங்கன்றது. சரிங்களா? ஐஏஎஸ் எக்ஸாம் மாதிரி ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டு எது வந்து கரெக்டாக இருக்கும்னு மீன்ஸ் 2 வேல்யூ கொடுத்துட்டு ஒரே ஆன்சர் நமக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் தான். சரிங்களா? கொஷினில் வந்து நமக்கு டேட்டா வந்து ஒன்று தான். பட் 2 3 டேட்டா கொடுத்து நம்மளுக்கு கன்ஃபியூஷன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. சரிங்களா? தொந்தரவே பண்ண மாட்டாங்க. வாட் இஸ் வாட் முடிஞ்சு போச்சு. அதை மட்டும் நீங்கள் ஸ்டாண்டர்டாக தெரிஞ்சு வச்சுக்கிங்கன்னா போதும், ஈஸியாக நீங்கள் வந்து எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு குவாலிட்டி ஆஃப் தி வாட்டர். சரிங்களா? ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க.
ஓகேங்களா, ட்ரீட்மெண்ட் யூனிட்லேருந்து வெளியே வருது. அப்போ என்ன குவாலிட்டியில் எங்களுக்கு நீங்கள் சப்ளை பண்ணுவீங்க, எப்படி இதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணுவீங்க, சரிங்களா. இப்போ என்னென்ன டெஸ்ட் இருக்குது, ஓகேங்களா, அந்த ஸ்டாண்டர்டு வேல்யூவில் என்ன, ஓகேங்களா, 10,500, ஓகேங்களா, அந்த கோட் புக்கில் 10,500, எஸ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் தான்ப்பா இதெல்லாமே. இது எல்லாமே சின்ன சின்னதாக அங்கங்கே நெருக்கமாக இருக்கிறதுனால நான் அப்படியே எடுத்துட்டேன், ஓகேங்களா. 10,500 தான் நினைக்கிறேன் அந்த கோட் புக். இந்த வேல்யூலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்பா, ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா. எஸ், ஓகேப்பா. சரி, இது குவாலிட்டி ஆஃப் வாட்டர் பார்க்கலாங்களா. ஸோ இந்த குவாலிட்டி ஆஃப் வாட்டர் முடித்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி நாய்ஸ் பொல்யூஷன் முடிச்சாச்சு. அடுத்து வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் வாட்டர் முடிச்சிங்க அப்படின்னா அப் டு திஸ் ஏரியா இது வரலும் முடிஞ்சு. அடுத்து இந்த சீவர் கலெக்ஷன், சீவர் அப்ரூவ்மெண்ட்டு, இடிபி, ஓகேங்களா, ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு, டிஸ்போசலு, இதெல்லாம் ஈஸிப்பா. சானிடரி ஒன்றும் இல்லை, சானிடரி இன்ஜினியரிங், முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீவேஜ் ட்ரீட்மெண்ட். இது 3 சேர்ந்தது தான் இந்த ஸ்டோரி எல்லாமே கீழே, சரிங்களா. எஸ், போகலாங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் வாட்டர். ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின்லாம் கேட்பாங்கப்பா. அதாவது ஸ்டாண்டர்டு வேல்யூஸ்லாம் கேட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் டோட்டல் ஹார்னஸ்னால் என்ன, ஹார்னஸ்னால் என்ன, ஹார்னஸ் எதனால் வருது, கார்போனேட் ஹார்னஸ்னால் என்ன, நான் கார்போனேட் ஹார்னஸ்னால் என்ன, ஆல்கலிட்டி, பிஹெச் வேல்யூ, சரிங்களா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான கொஷின். ஈஸியாக நீங்கள் 2 முறை தட்டிடலாம், ஓகேங்களா. எஸ், ஃபஸ்ட்டு த குவாலிட்டி ஆஃப் வாட்டர். இந்த குவாலிட்டி ஆஃப் வாட்டர் அப்படின்னா என்னென்னா, சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டீங்க. ஃபஸ்ட்டு தண்ணி நீங்கள் பார்க்குறீங்கப்பா. பார்க்கும்போது என்னது, எந்த ஒரு டஸ்ட்டுமே கிடையாது, மேலே எந்த ஒரு டஸ்ட்டும் கிடையாது, தூசும் கிடையாது. பார்க்குறதுக்கு கண்ணில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, சரிங்களா. எஸ், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல், ஓகேங்களா, பேஸ்ட் ஆன் ஃபிசிக்கல் குவாலிட்டி. கண்ணில் பார்க்கும்போது நல்லா இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு கெமிக்கல், சரிங்களா. ஸோ கெமிக்கல் அப்படிங்கும்போது நமக்கு என்ன தெரியும், கெமிக்கல் நமக்கு குடிச்சு பார்த்தா தான் தெரியும். சில நேரத்தில் நம்ம குடிக்கும்போது தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளோரின் பவுட்ரு ஸ்மெல் வரும், சரிங்களா. குளோரின் ஸ்மெல் வரும். அப்போ வந்து ஐயோ இது வந்து குளிக்க முடியாது அப்படின்றோம். அதாவது இதெல்லாம் கெமிக்கல் பேஸ்டு, நம்ம டெஸ்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். அண்டு பயாலஜிக்கலும் டெஸ்ட்டு பேஸ்டு தான். பட் நமக்கு சின்ன சின்ன என்ன சொல்கிறது, சின்ன சின்ன புழு மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஐயோப்பா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புழு இருக்குது, வேஸ்ட்டு தண்ணி, வேஸ்ட் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்டு பயாலஜிக்கல். இந்த ஃபிசிக்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம், சம் டெஸ்ட்டும் நம்ம பண்ணலாம். கெமிக்கல் அண்டு பயாலஜிக்கல் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி டெஸ்ட் நம்ம பண்ணணும், ஓகேங்களா. இப்போ புரிஞ்சுதுங்களா என்னென்ட்டு. ஓகே, இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபிசிக்கல், ஓகேங்களா. ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர், தென் தெர்மோமீட்டர் கொண்டு போய் வைக்கிறீங்க. டெம்பரேச்சர் வந்து ஷுட் நாட் கிரேட்டர் தென் 25 டிகிரி செல்சியஸ், நாட் லெஸ் தென் 10 டிகிரி செல்சியஸ், சரிங்களா. 10 டிகிரி செல்சியஸ் 25 டிகிரி செல்சியஸ் அந்த லிமிட்குள்ளே தான் நமக்கு இருக்கணும், ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட்டு த்ரெஷ்ஹோல்ட் ஓடர் நம்பர். த்ரெஷ்ஹோல்டு, ஓகேங்களா. த்ரெஷ்ஹோல்டு ஓடர் நம்பர் அப்படிங்க. த்ரெஷ்ஹோல்டு மீன்ஸ் இந்த லிமிட் தான். த்ரெஷ்ஹோல்டு வந்து ஒரு லிமிட் தான், சரிங்களா. த்ரெஷ்ஹோல்டு ஓடர் நம்பர். அப்போ இதில் என்னன்னா த்ரெஷ்ஹோல்டு ஓடர் நம்பர்னு ஒரு ஸ்மெல் அடிச்சிடும், நமக்கு பேட் ஸ்மெல் வரும், சரிங்களா. அப்போ நமக்கு அதில் பேடு கேஸஸ் இருக்குது, அப்போ டிசால்வ்டு கேஸஸ் இருக்குது. அப்போ டிசால்வ்டு கேஸில் யார் மெயின் பிரைமரி அந்த ஸ்மெல் வரதுக்கு காரணம் யாருன்னா மீத்தேன் தான், சரிங்களா. ஓகே, அப்போ டிஓஎன் த்ரெஷ்ஹோல்டு ஓடர் நம்பர்ன்றது வால்யூம் ஆஃப் த ரேஷியோ பிட்வீன், ஓகே, இந்த ரேஷியோ பிட்வீன் டோட்டல் வால்யூம் டிவைட் பை வால்யூம் ஆஃப் சாம்பிள் டேக்கன். ஓகே, அப்போ த்ரெஷ்ஹோல்டு நம்பர் எடுத்துக்கிறீங்க. அப்போது உங்களுக்கு ஸ்மெல் எதுவும் வரல, சரிங்களா. எஸ், ஒரு 50 ml சாம்பிள் எடுத்துக்கிறீங்க ஃபஸ்ட்டு. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 100 ml கன்வெர்ட் பண்ணுறீங்க. அப்போது டோட்டல் வால்யூம் எவ்வளோப்பா, 100. வால்யூம் ஆஃப் சாம்பிள் டேக்கன் எவ்வளோப்பா, 50. அப்போ ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 2. அப்போ என்ன சொல்கிறாங்க, டோட்டல் வால்யூம் ஆஃப் சாம்பிள் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் தி சாம்பிள் டேக்கன். இந்த வேல்யூ வந்து 1 to 3 இருந்துச்சுன்னா குட், ஓகேங்களா. ஆஸ்மாஸ்கோப், ஓகேங்களா. ஆஸ்மாஸ்கோப் வந்தோன்னா அப் டு 5 வரலும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இட்ஸ் வெரி வெரி ஸ்ட்ராங், பேட் ஸ்மெல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ரீசன் வந்து டிசால்வ்டு கேஸஸ். ஜென்ரலாக அதனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1 to 3 தான் நமக்கு இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். டர்பிடிட்டி, ஓகேங்களா. டர்பிடிட்டி நம்ம கண்ணில் பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். கலங்கல் தன்மை, சரிங்களா. தண்ணி வந்து எவ்வளோ கலங்கலாக இருக்குது, தண்ணி வந்து கலங்கலாக இருக்குது, நிறைய சேறு இருக்கும் போல இருக்குது, நிறைய மண் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ பக்கா டெஃபினிஷன் என்ன, த டர்பிடிட்டி இஸ் டிஃபைன் as 1 milligram of silica, 1 milligram of silica presence in the 1 liter of water. Silica means யார் அவர், மட்டு, சரிங்களா. கிளே, சரிங்களா. மண் அவர் தானே அது, சரிங்களா. எஸ், அப்போது சஸ்பெண்டட் மேட்டர்ஸ் இவெல்லாம் யாரால் இந்த டர்பிடிட்டி வரும் அப்படின்னா சஸ்பெண்டட் மேட்டர்ஸ், அதாவது மிதந்துட்டு இருக்கக்கூடியது, சரிங்களா. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே இருக்கிறது, மிதந்துட்டு இருக்கிறது, அதான் நமக்கு சஸ்பெண்டடு மேட்டர்ஸ் அப்படின்னா. கிளே அண்டு டஸ்ட். ரிவர் வாட்டர் இஸ் ஹை டர்பிடிட்டி. ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம கொஸ்டின். டர்பிடிட்டி எதில் அதிகமாக இருக்குன்னு கேட்பாங்க. ரிவர் வாட்டர் இஸ் ஹையர் டர்பிடிட்டி. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் 1 milligram of silica scale presence in 1 liter of the water is known as
டர்பிலிட்டி. ஓகேங்களா? ஸோ டர்பிலிட்டி வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ல வந்து மெஷர் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட் பேர்ல இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஜேடியு ஜாக்சன் டர்பிலிட்டி யூனிட். அது மெஷர் பண்ணுறது சிலிக்கா ஸ்கேலில். இந்த ஜாக்சன் டர்பிலிட்டி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 25 to 1000 மில்லிகிராம் பர் லிட்டர் வரலும் நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். சரிங்களா? எஸ். இந்த சஸ்பெண்டட் மேட்டர்ஸ்லாம் எப்படி நம்ம அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஆக்டிவேட்டட் கார்பன். சரிங்களா? ஆக்டிவேட்டட் கார்பன் ஒன்றும் இல்லைப்பா, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லி கொட்டுறது அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம். சரிங்களா? இதெல்லாம் மெத்தடாலஜி வந்து ஆக்டிவேட்டட் கார்பன் அப்படின்றாங்க. ஓகேங்களா? லைட் ரேஸ் வந்து பாஸ் பண்ணி பார்க்கறது, இது எல்லாமே அப்சர்விங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அப்சர்வ் பண்ணது, எவ்வளோ விசிபிள் இருக்குது, அதெல்லாம் படிப்போம் இருக்குது. ஓகே. ஜேடியூனா என்ன அப்படி கூட கேட்பாங்க. ஜாக்சன் டர்பிலிட்டி மீட்டர். ஓகேங்களா? எஸ். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பக்கம் நம்ம தண்ணி. ஓகேங்களா? எஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம். பீக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஃபில் பண்ணி வச்சிட்டிங்க. இந்த பக்கம் மெழுகுவர்த்தி எடுத்து வச்சுருவோம். இந்த பக்கம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்க. மெழுகுவர்த்தி தெரியுது அப்படின்னா ஓகே, இட் இஸ் நார்மல். அப்போ லைட் ரேஸ் வந்து பாஸ் ஆகி நமக்கு தெரியுது. அப்போ டர்பிலிட்டி வந்து கம்மியாக தெரியல அப்படின்னா டர்பிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா லைட் ரேஸே எனக்கு தெரியல. இது ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் தான். ஹையர் லைட் ரேஸ் லோ டர்பிலிட்டி. ஓகேங்களா? எஸ். லோ லைட் ரேஸ் ஹையர் டர்பிலிட்டி. லைட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா டர்பிலிட்டி வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? கம்மியாக இருந்துச்சுன்னா அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். டர்பிலிட்டி ராட் யூஸ்டு ஃபார் மெஷரிங் மோர் தென் 25,000 ppm. சரிங்களா? டெப்த் ஆஃப் தி ராட் விசிபிள். ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. ஏன்னா ஜாக்சன் டர்பிலிட்டி மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 25 to 1000 ppm தான், மில்லிகிராம் பர் லிட்டர் தான். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 25,000 ppm வரும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? எஸ். டெப்த் ஆஃப் தி ராட் விசிபிள். ஒன்றும் இல்லை, சேம் இதே பீக்கர் எடுத்துக்கிறீங்க. அப்போ டர்பிலிட்டி நாங்கள் ராடை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறீங்க. ராடு எவ்வளோ தூரம் விசிபிள் ஆகுதுன்னு பார்க்குறீங்க. அவ்வளோதான். சரிங்களா? டெப்த் ஆஃப் தி ராடு விசிபிள் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டர்பிலிட்டி. ராடு விசிபிள் ஆச்சுன்னா டர்பிலிட்டி கம்மியாகுதுன்னு அர்த்தம். விசிபிள் ஆகலை அப்படின்னா டர்பிலிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் பாலிஸ் டர்பிலிட்டி மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது மெஷர் பண்ணுற லிமிட்னா 0 to 10 ppm. 0 to 10 ppm. பட் மெஷர்ட் அப் டு 100 ppm நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். சரிங்களா? எஸ். அப்சர்வ்ட் பிரின்சிபல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது ஸ்கேட்டரிங் பிரின்சிபல். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்விங் பிரின்சிபல். அப்சர்வ் பண்ணுங்க, லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம். சரிங்களா? எஸ். நெப்லோ டர்பிலிட்டி யூனிட் NTU அப்படின்னு நம்ம சொல்லுவோம். NTU அண்ட் FTU. ஓகேங்களா? ஃபார்மசின். ஓகேங்களா? 1 milligram ஆஃப் ஃபார்மசின் present in the 1 liter ஆஃப் தி வாட்டர். 0 to 1 milligram லிட்டர் பர் வரலேருந்து நமக்கு மெஷர் பண்ண முடியும். லைட் டைரக்ஷன் பர்பண்டிகல் டு தி சாம்பிள் அப்படின்றோம். சரிங்களா? லைட் டைரக்ஷன் எப்படின்னா இந்த லைட் டைரக்ஷன் வந்து சாம்பிளுக்கு பர்பண்டிகுலராக போகும் அப்படின்றாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டரிங் பிரின்சிபல். அதாவது என்ன பண்ணால் ஸ்கேட்டர் ஆகும். ஓகேங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. எஸ். ட்ரிங்கிங் வாட்டர் டெஸ்ட் மோஸ்ட் சூட்டபுள் வந்து பார்த்தீங்கன்னா NTU அண்டு FTU. ஃபார்மசின் 1 milligram NTU நெப்லோ டர்பிலிட்டி யூனிட் அப்படின்றது 1 milligram ஆஃப் ஃபார்மசின் present 1 liter ஆஃப் வாட்டர். ஜாக்சன் டர்பிலிட்டி யூனிட் அப்படின்றது 1 milligram ஆஃப் சிலிக்கா present 1 liter ஆஃப் வாட்டர். சரிங்களா? எஸ். மாடர்ன் டர்பிலிட்டி மீட்டர். சரிங்களா? மாடர்ன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. இந்த NTU JTU இஸ் அப்சர்விங் பிரின்சிபல். NTU FTU அப்படிங்கிறது நமக்கு ஸ்கேட்டரிங் பிரின்சிபல். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் ஓகே. மாடர்ன் டர்பிலிட்டி மீட்டர் இட் இஸ் மெஷர் ஃபார் த அக்யூரேட் கம்பேர்ட் டு தி அதர் மீன்ஸ் போட்டோ மீட்டர். சரிங்களா? போட்டோ மீட்டர் வந்து நமக்கு ஒரு மாடர்ன் டர்பிலிட்டி மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. டர்பிலிட்டியில் எவ்வளோ தான்பா ஜென்ரலாக டர்பிலிட்டி ட்ரிங்கிங் வாட்டரில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா டர்பிலிட்டி வேல்யூ இஸ் தி 5 to 10 ppm. ஓகேங்களா? ஸோ அந்த ஜென்ரல் வேல்யூவில் கொடுக்கலீங்களா? டர்பிலிட்டி மென்ஷன் பண்ணிப்போமே. ஓகே, பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். டர்பிலிட்டி ஜென்ரலி 5 to 10 ppm தான் நமக்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் கலரில் TCUனா என்னன்னு கேட்பாங்க. சிம்பிளான கொஷின். ஓகேங்களா? ட்ரூ கலர் யூனிட். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ கலர் யூனிட். கலர் மெஷர் பண்ணுறது டின்டோமீட்டர் வச்சு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? எஸ். டிசால்வ் இதெல்லாம் வந்து கலர் எதெல்லாம் டிசால்வ்டு அப்படியே கரைஞ்சி போகிறது. டிசால்வ்டு கெமிக்கல்ஸ். ஓகேங்களா? ஜென்ரல் வேல்யூ 10 to 20 ppm அக்செப்டபுள். ரிஜெக்ட் பண்ணிடணும். 25 மேலே போச்சுன்னா நமக்கு ரிஜெக்ட் பண்ணும். ஓகே. அப்போ கலர் எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ட்ரூ கலர் யூனிட் அப்படின்னா 1 milligram ஆஃப் பிளாட்டினம் கோபால்ட் அயான் present in 1 liter of water is reacted and finally formed chloroplatinate ions அப்படின்றோம். 1 milligram of platinum cobalt ion present in the 1 liter of water, so finally converted into the
குளோரோ பிளாட்டினேட் அயான்ஸ் அப்படின்னு இதுக்கு பேர் வந்து TCU ட்ரூ கலர் யூனிட் அப்படின்றோம். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் டோட்டல் சாலிட்ஸ் அப்படின்றோம். டோட்டல் சாலிட்ஸ் ஈக்குவல் டு சஸ்பெண்டட் சாலிட்ஸ் ப்ளஸ் டிசால்வ்டு சாலிட்ஸ். இதை மட்டும் தெரிஞ்சிட்டா போதும்பா. இந்த வேலடைல் சாலிட், நான் வேலடைல் சாலிட்ஸ், ஃபிக்ஸ்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிஐயில் ரொம்ப டீப்பாக கேட்குறது இல்லை. வாட் இஸ் வாட் அப்படின்னு போயிடுறாங்க. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் அப்போது கலர் எவ்வளோ இருக்கணும்? 25 இஸ் தி ரிஜெக்டட் வேல்யூ, 10 to 20 ppm இஸ் தி அக்செப்டட் வேல்யூ அப்படின்றோம். நெக்ஸ்ட் ஓகே. சஸ்பெண்டட் அண்டு டிசால்வ்டு மேட்டர்ஸ். ஓகேங்களா? சஸ்பெண்டட் அண்டு டிசால்வ்டு மேட்டர்லாம் நமக்கு வரது தான் வந்து டோட்டல் சாலிட்ஸ் அப்படின்றோம். டோட்டல் சாலிட்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் சஸ்பெண்டட் அண்டு டிசால்வ்டு சாலிட்ஸ் அப்படின்றோம். அப்போ டோட்டல் சாலிட்ஸ் எப்படி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிள் எடுத்துக்கிறீங்க. அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க வைக்கிறீங்க 105 டிகிரி செல்சியஸில். ஓகேங்களா? 105 to 110 டிகிரி செல்சியஸில் கொதிக்க வைக்கிறீங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எம்டி வெயிட்டு ஓகேங்களா டிடக்ட் பண்ணி வெயிட் ஆஃப் வாட்டர் டு பை வெயிட் ஆஃப் இனிஷியல் வெயிட்டை எவ்வளோ எடுத்துக்கிறேன் ரெண்டுக்கும் பார்க்குறீங்க. அது டோட்டல் சாலிட்ஸ்ப்பா. இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஷுட் நாட் கிரேட்டர் தென் 500 மில்லிகிராம் பர் லிட்டர். முடிஞ்சு அவ்வளோதான். ஓகேங்களா? எஸ். கிராவிட்டோமெட்ரிக் மெத்தட். ஓகே. கிராவிட்டோமெட்ரிக் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? கிராவிட்டியோமெட்ரிக் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்னா கப் W1 எம்டி வெயிட் எடுத்துக்கிறீங்க. W2 அப்படின்ற தண்ணியோட சேர்ந்து எடுத்துக்கிறீங்க. இதை எடுத்து 103 டிகிரி செல்சியஸ்க்கு 5 to 6 ஆகுது. சேம் இது எங்கே படித்த மாதிரி இருக்கா? ஆன்லைன் மெத்தடில் படிச்சிருக்கோம்ல. எஸ். எடுத்துக்கிறீங்க. இப்போ W3ல என்ன நடந்திருக்கும்? சம்திங் ஏதோ வேபர் ஆகி போயிருக்கும். சரிங்களா? எஸ். சம்திங் வேபர் ஆகி போயிருக்கும். அப்போது W2 மைனஸ் W3 டிவைடட் பை வெயிட் ஆஃப் தி வாட்டர் மட்டும் எனக்கு வேணும். அப்போ இது 2 எடுத்துக்க. சரிங்களா? எஸ். 105 டிகிரி செல்சியஸ்க்கு அப்புறம் என்ன வெயிட்டு, தண்ணியோட வெயிட் என்ன ப்ளஸ் இனிஷியல் வெயிட் என்ன, ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்திங்கன்னா டோட்டல் சாலிட்ஸ். ஓகேங்களா? எஸ். சஸ்பெண்டட் சாலிட்ஸ் எப்படி சஸ்பெண்ட் அங்கங்கே மிதந்துட்டு இருக்கிறவர் அவரை என்ன பண்ணணும்? வடிகட்டணும். அப்போ வாட்மேன் ஃபில்டர் பேப்பர் நமக்கு வேணும். சரிங்களா? அப்போ வாட்மேன் ஃபில்டர் பேப்பரோடைய நம்பர் என்ன? 44. நம்பர் 44 ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். என்ன ஃபில்டர் பேப்பர் யூஸ் பண்ணீங்க? வாட்மேன் ஃபில்டர் பேப்பர் யூஸ் பண்ணுவோம். நம்பர் 44. ஓகேங்களா? எஸ். என்ன பண்ணுறீங்க? W1 எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? வெயிட் ஆஃப் தி பேப்பர். மறுபடியும் தண்ணியை ஃபில்டர் பண்ணுறீங்க. ஓகேங்களா? பேப்பரை ஃபில்டர் பண்ணி அந்த பேப்பரோட வெயிட் W2ன்னு வச்சுக்கிறீங்க. சரிங்களா? W3 வந்து பார்த்தீங்கன்னா 105 to 103 டிகிரி 105 டிகிரி மறுபடியும் சேம். அதை என்ன பண்ணுறீங்க? அதாவது பர்ன் பண்ணுறீங்க. சரிங்களா? எஸ். அந்த டிகிரி செல்சியஸ் வச்சு பர்ன் பண்ணுறீங்க. கப்லேயே தான் எல்லாமே. சரிங்களா? அப்போ வெயிட் ஆஃப் தி இப்போ வந்து W2 மைனஸ் W2 மைனஸ் W3 என்ன கிடைக்கும்? பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பர்ன் ஆயிரும். அதில் என்ன சாலிட்ஸ் பண்ணுறோம் நமக்கு தெரியும். டிவைடட் பை வெயிட் ஆஃப் தி வாட்டர் எவ்வளோ எடுத்துக்கிட்டீங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சஸ்பெண்டட் சாலிட்ஸ். டிசால்வ்டு சாலிட்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா டோட்டல் சாலிட்ஸ் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் கிடச்சிட்டிங்க அப்படின்னா டிசால்வ்டு சாலிட்ஸ் எவ்வளோ கரைஞ்சிருக்குது உள்ள அப்படின்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? ரொம்ப 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 முக்கியமான கொஷின்ப்பா. சரிங்களா? டோட்டல் சாலிட்ஸ் 500 மில்லிகிராம் பர் லிட்டர் ட்ரிங்கிங் வாட்டரில் ஆப்சன்ஸ் ஆஃப் எனி அதர் ஆல்டர்னேட் சோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2000 மில்லிகிராம் பர் லிட்டர். ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். இது எல்லாமே படிப்போம். ஸ்டாண்டர்ட் வேல்யூல இருக்குது. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் இப்போ வாலடைல் சாலிட், நான் வாலடைல் சாலிட்ஸ். வாலடைல் சாலிட்ஸ் அப்படின்னா நீங்கள் கொதிக்க வைக்கும்போது என்னென்னா அது போயிடும். சரிங்களா? ஃபியூ ஹவர்ஸ் சம்திங் கொதிக்க வைக்கும்போது போயிடும். நான் வாலடைல் சாலிட்னா ஃபிக்ஸ் சாலிட் அதுலேயே இருப்பாங்க அவங்களாம். சரிங்களா? எஸ். ஒன்று எம்டி கப் எடுத்துக்கிறீங்க. ஓகே. W2 வந்து தண்ணி ஃபிக்ஸ் போட்டுக்கிறீங்க 103 to 105 டிகிரி செல்சியஸ். யுவர் விஷ் எவ்வளோ நீங்கள் 100 ml எடுத்துக்கோங்க, 500 ml எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதே தண்ணியை மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா 700 to 800 டிகிரி செல்சியஸ்க்கு நல்லா கொதிக்க வைக்கிறீங்க. சரிங்களா? கொதிக்க வச்சுட்டு அதனுடைய வெயிட் இப்போ பார்க்குறீங்க. எங்கேருந்து பார்க்கணும்? இனிஷியல் வேல்யூலேருந்து பார்க்கணும். சாரி வித் ரெஸ்பெக்ட் டு செகண்ட் வேல்யூலேருந்து 103 டிகிரி செல்சியஸ்லேருந்து பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ இது நமக்கு டோட்டல் சாலிட்ஸ் கிடச்சிருக்கும். டோட்டல் சாலிட்ஸ் 700 to 800 டிகிரி செல்சியஸ் மறுபடியும் போகும்போது பேலன்ஸ் என்ன இருக்குது? அதான் வேலடைல் சாலிட்ஸ். ஓகேங்களா? எஸ். அப்போ W2 மைனஸ் W3 டிவைடட் பை வெயிட் டிவைடட் பை வால்யூம் மில்லிகிராம் பர் லிட்டர் கிடச்சிருச்சா? ஓகே. இப்போ நான் வேலடைல் சாலிட்ஸ் அப்படின்னா இனிஷியல் வேல்யூவில் எவ்வளோ இருந்துச்சு? சரிங்களா? W1 மைனஸ் W3 அதுதான் ஃபிக்ஸ்டு சாலிட்ஸ். அப்போ என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் வந்து இது வந்து 103 டிகிரி செல்சியஸில் போனதுக்கப்புறம் மீதி இருக்கிறது என்ன? சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் வேல்யூலேருந்து மொத்தமாக எவ்வளோ இதெல்லாம் ஃபிக்ஸ்டு சாலிட் அதுலேயே இருக்கக்கூடிய ஒரு சாலிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஆர்கானிக் டிசால்வ்டு சாலிட் குளுக்கோஸ். ஓகேங்களா? இந்த குளுக்கோஸ் C6H12O6 குளுக்கோஸ் நீங்கள் தண்ணியில் காய்ச்சா என்ன நமக்கு வந்து தெரியவே மாட்டேங்குது. ஃபுல்லாக எல்லாம் கரைஞ்சிருதா? ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு டிசால்வ்டு சாலிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சோடியம் குளோரைடு, மெக்னீஷியம் சல்பேட், கால்சியம் குளோரைடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும்?
சஸ்பெண்டட் சாலிட்ஸ் இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணலாம், சோடியம் குளோரைடு மறுபடியும் ஹீட் பண்ணி உப்பை வெளியே எடுத்துடலாமா, சரிங்களா. அப்போ என்னென்னா நமக்கு இதெல்லாம் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே, இது வரலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ன், ஓகே, அதாவது சாலிட்ஸ் என்ன, ஓகே, கலர், ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா த்ரெஷ்னால்ட், ஓடர் நம்பர்லாம் பார்த்தோம். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ரொம்ப 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 முக்கியமான கொஷின்ப்பா. அல்கலிட்டி, ஓகேங்களா, பிஹெச் வாட்டர், பிஹெச் ஆஃப் வாட்டர் என்ன, ஹார்ட்னஸ் என்ன, கார்பன் ஹார்ட்னஸ் என்ன, நான் கார்பன் ஹார்ட்னஸ் என்ன, அதனுடைய எஃபெக்ட் என்ன, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான கொஷின். இது பார்க்கலாங்களா. எஸ், குயிக்காக பார்த்துடலாம். அல்கலிட்டி, வாட் இஸ் மீ அல்கலிட்டி, இந்த பிஹெச் வேல்யூ கிரேட்டர் தென் 7, அது வந்து அல்கலிட்டி நம்ம சொல்லிடுவோம். அப்போ மேஜராக இருக்கிறது யார் அவங்களுக்கு காரணம், அல்கலிட்டிக்கு காரணம் யாருன்னா, சாரி, எஸ், ஹைட்ராக்சில் அயான்ஸ், OH மைனஸ் அயான், சரிங்களா. எஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பைகார்போனேட்ஸ் அப்படின்னா கார்போனேட் அண்டு பைகார்போனேட்ஸ் அயான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேஜர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மைனர் யார் அப்படின்னா நமக்கு H+ அயான்ஸ் வந்து லெஸ், ஹைட்ரஜன் சல்ஃபேட்டு, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் அப்படின்றோம். அப்போ இதோட எஃபெக்ட்டை நீங்கள் வந்து எடுத்துருங்க அப்படின்றாங்க, சரிங்களா. எஸ், அப்போ என்ன பண்ணுறோம், இப்போ ஈக்குவலண்ட் கண்டுபிடிக்கணும், சரிங்களா. ஈக்குவலண்ட் வெயிட், அப்போ ஈக்குவலண்ட் வெயிட்னா என்னென்னா மாலிகுலார் வெயிட் டிவைடட் பை வேலன்சி ஃபேக்டர். வேலன்சி ஃபேக்டர் அப்படின்னா தலைக்கு மேலே பாருங்கள், சரிங்களா. ஸோ அந்தளவு நம்ம கெமிஸ்ட்ரி அளவு நீங்கள் டீப்பாக ஒன்றும் படிக்க வேணாம், சரிங்களா. ஸோ என்னென்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும். அப்போ எவ்வளோ அயான்ஸை வந்து இது வந்து கொடுக்குது, ஓகேங்களா. அப்போ 2 அயான்ஸை வந்து இது கொடுத்துட்டு 2 அயான்ஸ் கொடுத்துட்டீங்க, நம்ம இவர் இழந்துருவாரா, அப்போ 2 அயான்ஸை இழந்துட்டாரு அப்படின்னு அர்த்தம். -1 இருந்துச்சுன்னா ஒரு அயான்ஸ் இழந்துட்டாரு அப்படின்னு அர்த்தம். OH -1 இவர் அயான்ஸ் இழந்துட்டாரு, ஒரு அயான்ஸ் H+ கொடுத்துட்டாரு அப்படின்றத மீனிங், ஓகேங்களா. எஸ், அப்போ ஈக்குவலண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு அட்டாமிக் நம்பர் வெயிட், ஓகேங்களா. அதாவது மாலிகுலார் வெயிட் டிவைடட் பை வேலன்சி ஃபேக்டர், சரிங்களா. எஸ், அப்போது கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 16 தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா, ஹைட்ரஜனுக்கு 1, ஓகே, கால்சியத்துக்கு 40, மெக்னீசியத்துக்கு 24, அலுமினியத்துக்கு 27, Cl, ஓகேங்களா. சிஎலுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அது குளோரைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35, பேலன்சி ஃபேக்டர் 2, ஓகேங்களா. அப்போ CaCO3, ஓகேங்களா, கால்சியம் கார்போ 1 மினிட், ஓகே. ஸோ கால்சியம் கார்போனேட், அப்போ கால்சியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 40, ஓகேங்களா. கார்பனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12, ஆக்சிஜனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16. அப்போ எத்தனை கால்சியம், 1 தான். அப்போ 40 ப்ளஸ் 12, கார்பனுக்கு வந்து 12 ப்ளஸ் 16 × 3, அப்போ எல்லாத்தையும் கூட்டிக்கோங்க, 100, 100/2 50, ஓகேங்களா. எஸ், ரொம்ப 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 முக்கியமான கான்செப்ட் இது, சரிங்களா. Ca2+ அண்ட் Mg2+, அடுத்தது கால்சியம் கார்பனுடைய ஈக்குவலண்ட் வெயிட் என்ன, கம்பல்சரி இது கேட்பாங்க, ஓகேங்களா. கேட்கலனாலும் நமக்கு சம்மு யூஸ் பண்ணோம், ஓகே. ஓகே, அப்போ இந்த அல்கலிட்டி எப்படி தான் நாங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 1 இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் தி கார்போனேட், பைகார்போனேட் அண்டு OH மைனஸ் அயன். அப்போ A+, B+, C, ஓகேங்களா. ஓகே, ஸோ அப்போ A+B+C, A மீன்ஸ் ஹியர் வந்து பார்த்திங்கன்னா பைகார்போனேட்ஸ், ஓகேங்களா. B மீன்ஸ் ஹியர் கார்போனேட், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன், ஓகே, ஹைட்ராக்சில் அயன்ஸ், OH மைனஸ் அயன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த OH மைனஸ் அயான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி லெஸ், சரிங்களா, வெரி லெஸ். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம், சரிங்களா. அப்போது இந்த 17ன்றது யார், 1 மினிட், எஸ், இட் இஸ் இந்த வெரி லெஸ். அப்போ இந்த 17ன்றது என்ன, இந்த 30ன்றது என்ன, இந்த 61ன்றது என்ன கேட்டிங்க அப்படின்னா, HCO3 ஹைட்ரஜனுக்கு 1, கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 16, 16 × 3 48, கூட்டுங்க 61 வந்துருச்சா. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலண்ட் வெயிட். அப்போ X mg/L சம்திங், ஓகேங்களா, X mg/L டிவைடட் பை ஈக்குவலண்ட் வெயிட் இன்ட்டு ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் கால்சியம் கார்போனேட். அதுதான்ப்பா ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு இதுதான். அப்போது அல்கலிட்டி இஸ் ஈக்குவல் டு A+B+C, C வேல்யூ இஸ் வெரி லெஸ், ஸோ நெக்லேட்டிங், முடிஞ்சிருச்சு. அப்போ பைகார்பனேட் அண்ட் கார்பனேட் மட்டும் எடுத்திங்கன்னா போதும், ஓகேங்களா. அப்போ அல்கலிட்டி இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா, அல்கலிட்டி இஸ் ஈக்குவல் டு X mg/L ஆஃப் carbonate ions, means bicarbonate ions, divided by equivalent weight into, ஓகேங்களா. எஸ், இங்கே எழுதிட்டுமா, alkalinity is equal to X mg/L of bicarbonate ions divided by equivalent weight of bicarbonate into calcium carbonate உடைய, ஓகேங்களா, கால்சியம் கார்பனேட் உடைய ஈக்குவலண்ட் வெயிட் என்ன 50,
சரிங்களா? எஸ். இது மட்டும் நீங்க போட்டீங்கன்னா போதும். A + B + C எத்தனை குடுத்துருக்கோமோ போட்டுக்கோங்க. C வேல்யூ இஸ் வெரி லெஸ் குடுத்தா போடுங்க. இல்லைன்னா வந்து விட்டுருங்க. பட் ஜெனரல் ஃபார்முலா எழுதும்போது நம்ம கார்போனேட் அண்ட் பைகார்போனேட்ஸ் மட்டும் தான் நம்ம எழுதுவோம். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட். ஓகே. சம்டைம்ஸ் என்ன தெரியும் பண்ணுவாங்க, மில்லி ஈக்குவலன்ட் அப்படின்றாங்க. மில்லி ஈக்குவலன்ட் அப்படின்னா என்னன்னா, x மில்லிகிராம் பெர் லிட்டர் ஆஃப் எனி அயான்ஸ் டிவைடட் பை ஈக்குவலன்ட் வெயிட். அது மட்டும் குடுத்துருவாங்க. அப்ப நீங்க கால்சியம் கார்பனுடைய ஈக்குவலன்ட் மட்டும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா போதும். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட். சம் போடும்போது உங்களுக்கு புரிஞ்சிரும்பா. ஓகே. ஹார்ட்னஸ். அப்ப இந்த ஹார்ட்னஸ் யாரால வராரு? ஓகேங்களா? முதல்ல இந்த ஹார்ட்னஸ்னா என்ன? அப்படின்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி நீங்க குடிக்கும்போது ஒரு ஒரு பிராக்கிஸ் மாரி ஒரு டேஸ்ட் வரும். அது என்ன சொல்றதுன்னா, அப்படியே பல்லுல ஒட்டிட்டு இருக்க மாரி ஒரு ஃபீல் ஆகும்பா. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ஹார்ட்னஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். உங்களுக்கு இது தெரியும். நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க நெறைய டைம். சரிங்களா? எஸ். அதுக்கு பேர் தான் வந்து நமக்கு ஹார்ட்னஸ். கால்சியம், மெக்னீசியம் அண்ட் அலுமினியம். சரிங்களா? இது 3ஆல தான் நம்மளுக்கு ஓகேங்களா? கால்சியம், மெக்னீசியம் அண்ட் அலுமினியம். சம்டைம்ஸ் சில புக்ல வந்து அலுமினியம் குடுத்துருக்க மாட்டாங்க. குடுக்கலனா விட்டுருங்க. ஜெனரல் ஃபார்முலா இருந்ததுன்னா கால்சியம் அண்ட் மெக்னீசியம் மட்டும் தான் நமக்கு. ஆர் மெயின் பார்ட் ஆஃப் அயான்ஸ் காஸ்ட் பை தி ஹார்ட்னஸ். ஓகேங்களா? ஸ்பெக்ட்ரோபோட்டோமீட்டர் ரொம்ப முக்கியமான நம்ம கொஸ்டின்ப்பா. இது வந்து டிஜிட்டல் ஓகேங்களா? டிஜிட்டல் மீட்டர் ஸ்பெக்ட்ரோபோட்டோமீட்டர் யூஸ்டு ஃபார் டிட்டர்மைன் தி ஹார்ட்னஸ். ஓகேங்களா? எஸ். அப்போ டைட்ரேஷன் போடணும் நம்ம. ஓகேங்களா? அப்போ டைட்ரேஷன் என்னது? பிப்பட்டு, பியூரட்டு எல்லாம் வாயில வச்சு உறிஞ்சி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுவீங்களா? சேம் அதுக்கு போறோம். 1 ஃபர்ஸ்ட் டைட்ரேஷன்ல EDTA. EDTAன்னு என்ன கேட்பாங்க? எத்திலீன் டை அமீன் டெட்ரா அசிட்டிக் ஆசிட் சொல்யூஷன். இண்டிகேட்டர் யாரு? சரிங்களா? இண்டிகேட்டர் யாருன்னா EPT. எரிக்ரோம் பிளாக் டீ பிளாக். EPT B அப்படின்னு சொல்லுவோம். எரிக்ரோம் பிளாக் டீ பிளாக். அப்போ என்ன பண்ணுது, நீங்க ஒயின் ரெட்லேருந்து ப்ளூவா மாறுது. வாட்டர் சாம்பிளுக்கு ஒயின் ரெட்லேருந்து ப்ளூவா மாறுது. ஒயின் ரெட் டு ப்ளூ கலர். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா? எந்த கலர் வந்து என்ன மாறுதுன்னு கேட்பாங்க. ஓகே. அப்போ அதனுடைய வேல்யூ எடுத்துக்கிறீங்க. எத்தனை ml எடுத்துக்கிட்டீங்க. அப்போ டோட்டல் ஹார்ட்னஸ் இஸ் ஈக்குவல் டு Ca2 ப்ளஸ் டிவைடட் பை ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் Ca2 ப்ளஸ். Caவோட வேல்யூ என்னப்பா? கால்சியத்துக்கு 40. சரிங்களா? ஈக்குவலன்ட் வெயிட் 2. அப்போ Ca2 plus divided by equivalent weight into 50 calcium carbonate equivalent weight plus Mg2 plus மெக்னீசியத்துக்கு எவ்வளவு 24 divided by 2 போட்டிங்கன்னா 12 into 50 முடிஞ்சிருச்சுப்பா. plus Al3 plus ஓகேங்களா divided by 9 அலுமினியத்துக்கு 27 divided by 3 9 into 50 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு total hardness. The total hardness is depending upon the calcium Ca2 plus Mg2 plus and Al3 plus calcium. ஓகேங்களா? calcium and magnesium plus and aluminum ions அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இண்டிகேட்டர் EDTA அண்டு இண்டிகேட்டர் வந்து EPT. டைட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் சொல்யூஷன் வந்து EPD. எத்திலீன் டையமண்ட் டெட்ராசிட்டிக் ஆசிட் ஒயின் ரெட்லேருந்து ப்ளூ. அது ஃபார் வாட்டர் சாம்பிள். ஓகே. அப்போ டோட்டல் ஹார்ட்னஸ் அப்படின்றது என்னன்னா கார்போனேட் ஹார்ட்னஸ், நான் கார்போனேட் ஹார்ட்னஸ். அப்போ இந்த கார்போனேட் ஹார்ட்னஸ்னா யார்? கார்போனேட் ஹார்ட்னஸ் அப்படின்றது டெம்பரவரி. ஓகேங்களா? டெம்பரவரி ஹார்ட்னஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்போனேட் ஹார்ட்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ டோட்டல் ஹார்ட்னஸ் அண்ட் ஆல்கலினிட்டி. ஓகேங்களா? டோட்டல் ஹார்ட்னஸ் அண்ட் ஆல்கலினிட்டி விச் ஒன் இஸ் த மினிமம். இதில் எது மினிமமாக இருக்கோ அதுதான் நமக்கு வந்து கார்போனேட் ஹார்ட்னஸ் அப்படின்றோம். ஓகேங்களா? அப்போ கார்போனேட் ஹார்ட்னஸ் இஸ் த டெம்பரரி ஹார்ட்னஸ் காஸ்டு பை Ca2 plus Mg2 plus அண்ட் பைகார்போனேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? பேஸ்ட் ஆன் தி கால்சியம் மெக்னீசியம் பைகார்போனேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ். இப்போ நான் கார்போனேட் ஹார்ட்னஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நான் கார்போனேட் ஹார்ட்னஸ் அப்படின்றது அந்த வேல்யூ கொடுக்கலையா? சரி ஓகே. அப்போது நான் கார்போனேட் ஹார்ட்னஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஹார்ட்னஸ் மைனஸ் கார்போனேட் ஹார்ட்னஸ். கரெக்டாக? இப்போ இந்த நான் கார்போனேட் ஹார்ட்னஸ் அப்படின்றது நமக்கு பர்மனன்ட் ஹார்ட்னஸ். ஓகேங்களா? பர்மனன்ட் ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டல் ஹார்ட்னஸ் உங்களுக்கு தெரியுமா? கண்டுபிடிச்சிருக்கீங்களா? Ca2 plus Mg2 plusலேருந்து கார்போனேட் ஹார்ட்னஸ் அப்படின்றது ஆல்கலிட்டி உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். அண்ட் டோட்டல் ஹார்ட்னஸ் கண்டுபிடிங்க. ரெண்டில் எது மினிமம் மார்க்கோ எடுத்துக்கோங்க. சரிங்களா? விச் ஒன் இஸ் மினிமம். ஓகே. அப்போ டெம்பரரி ஹார்ட்னஸ் Ca2 plus Mg2 plusனால் நமக்கு வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் கார்போனேட் ஹார்ட்னஸ் வேல்யூ ஒருவேளை நீங்கள் இந்த கண்டுபிடிக்கிற வேல்யூ வந்து நெகட்டிவில் வந்துச்சுன்னா ஸோ யூ ரெக்கார்டு 0 நீங்கள் சொல்லணும். ஓகே. நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் எப்படி தான்பா ஒருவேளை -75 வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? -75 ஆன்சரை போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? 0ன்னு போடணும். ஓகே. எஸ். நான் கார்போனேட் ஹார்ட்னஸ் த பர்மனன்ட் ஹார்ட்னஸ் இட் இஸ் காஸ்டு பை சல்பேட் குளோரைடு அண்டு நைட்ரேட்ஸ். சரிங்களா? எஸ். நைட்ரேட் அயான்ஸ்லாம் நமக்கு வருது. ஓகேங்களா? சல்பேட் குளோரைடு ஒரு பர்மனன்ட் ஹார்ட்னஸ் பேஸ்ட் ஆன் தி சல்பேட் குளோரைட்ஸ். டெம்பரரி ஹார்ட்னஸ் வந்து கால்சியம் மெக்னீசியம் பைகார்பனேட்ஸ். ஓகே. எஸ். ட்ரிங்கிங் வாட்டரில் எவ்வளோ ஸ்டாண்டர்ட் வேல்யூன்னு கேட்டிங்கன்னா 75 to 115 ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா? 75லேருந்து 115 வரலாம் இருக்கணும். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ப்பா. நெக்ஸ்ட். ஓகே.
இந்த ஸ்கேலிங் அப்படின்னா என்ன ஓகேங்களா? ஸ்கேலிங் எஃபெக்ட் ஓகேங்களா? ஸ்கேலிங் எஃபெக்ட் பேஸ்ட் ஆன் தி அல்கலிட்டி. எஸ், அல்கலிட்டினால் நமக்கு என்ன நடக்கும்? 1 மினிட். அசிடிட்டி, கரோஷன், அல்கலிட்டினால் இன்கஸ்டேஷன், ஸ்கேலிங் வந்து ஹார்ட்னஸ். எஸ், ஓகே. ஏன்னா அது மூணு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அடிக்கடி. ஓகே, எஸ். எஃபெக்ட் ஆஃப் ஸ்கேலிங். முதல்ல இந்த ஸ்கேலிங்னா என்ன ஓகேங்களா? எஸ், கவனிச்சுக்கோங்க. இப்போ சடனாக என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஸ்கேலை அதாவது ஸ்கேலிங் ஆகிடுச்சு அப்படி இந்த பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேயராக அப்படியே வரும்பா. லேயராக அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் இயரில் இந்த பைப் வந்து அப்படியே லேயராக வந்துடும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கேலிங் ஆஃப் தி பைப் அப்படியே பல்ஜாகி கிடக்கும். ஓகேங்களா? இதனால் நமக்கு டிஸ்சார்ஜ் வந்து கம்மியாயிரும், டேஸ்ட் வந்து கம்மியாகி போயிடும். சரிங்களா? ஸோ அதனால் சில எஃபெக்ட்லாம் வந்து கொடுக்கும். அப்போ இதெல்லாம் யார் காரணம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஹார்ட்னஸ் தான் காரணம். சரிங்களா? கால்சியம் கார்போனேட் அண்டு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கால்சியம் கார்போனேட், மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு இஸ் த லீஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் தி ஹார்ட்னஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் தி ஹார்ட்னஸ்க்கு காரணம். பட் ஸ்கேலிங் எஃபெக்ட்டுக்கு இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா காரணம் வந்து ஹார்ட்னஸ். ஹார்ட்னஸ் இது ஸ்கேலிங் எஃபெக்ட். அசிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கரோஷனுக்கு, அல்கலிட்டி வந்து இன்கரஸ்டேஷன் ஆஃப் தி பைப். அது என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? எஸ். ஓகே. இந்த ஹார்ட்னஸ்னால வேறு என்ன நடக்கும்? லாண்ட்ரி எக்ஸ்பான்சிவ். சோப்பு வந்து பார்த்திங்கன்னா கரைஞ்சி தள்ளும். சரிங்களா? சோப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கரையும். ஓகேங்களா? எஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து டேஸ்ட்டாகவே இருக்காது. சரிங்களா? ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டேஸ்ட்டாகவே இருக்காது இந்த எஃபெக்ட்னால. யார் எந்த எஃபெக்ட் அது? ஹார்ட்னஸ் எஃபெக்ட்னால. ஓகே. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. இந்த சோடியம் ப்ளஸ் Na+ வந்து கிரேட்டர் தென் 10 மேலே இருந்துச்சுன்னா அது பேர் வந்து சூடோ ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மோனோவலண்ட் அப்படின்றாங்க. ஓகேங்களா? Na+ greater than 10, this hardness is known as மோனோவலண்ட் சூடோ ஹார்ட்னஸ் அப்படின்றாங்க. சரிங்களா? சூடோ ஹார்ட்னஸ். ஓகே, எஸ். ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ. ஓகேங்களா? வெரி சாஃப்ட். ஓகேங்களா? வெரி சாஃப்ட். ஓகேங்களா? வெரி சாஃப்ட், ஸ்லைட்லி சாஃப்ட், மீடியம் சாஃப்ட்டு. சரிங்களா? வெரி ஹார்ட்னஸ்ஸு, ரிஜெக்டட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு 0 to 55, 55 to 100, 100 to 200, 200 to 500, கிரேட்டர் தேன் 500. சரிங்களா? எஸ். இது ஒரு நம்ம புக்கில் கொடுத்துருக்குது. சரிங்களா? எஸ். ரெஃபரன்ஸ் புக்கில். சரிங்களா? மேடிசி நோட்ஸ்லையும் இதுதான் கொடுத்துருக்காங்க. 0 to 75, 75 to 200, கிரேட்டர் தேன் 200. சரிங்களா? எஸ். இந்த புக் ரெஃபரன்ஸையும் ஒரு டைம் படித்து வச்சுக்கோங்க. 0 to 55, 55 to 100, 100 to 200, 200 to 500, கிரேட்டர் தேன் 500. ஓகேங்களா? எஸ். அது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட், ஸ்லைட்லி சாஃப்ட், மீடியம் ஹார்ட்னஸ், வெரி ஹார்ட்னஸ், ரிஜெக்டட் வேல்யூன்னு ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட். ஓகே. இந்த ஹார்ட்னஸ் படிச்சிங்க, அல்கலிட்டி படிச்சிட்டிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஹெச். ஓகேங்களா? வாட் இஸ் பிஹெச் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான கொஷின்ப்பா. அடிக்கடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஹெச் வேல்யூ. ஓகே, எஸ். போகலாம். ஏன்னா இந்த குவாலிட்டி ஆஃப் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா டாபிக் சின்னது தான். பட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கேட்குறதெல்லாம் அதிகம். இல்லை, சிம்பிளாக இறக்கி விட்ருவாங்க பிஹெச் வேல்யூன்னு சொல்லிட்டு. இந்த பிஹெச் மீன்ஸ் இட் இஸ் H+ அயான்ஸ். ஒரு வாட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன இருக்குது? ஹைட்ரஜன் அயான்ஸ், ஹைட்ராக்சில் அயான்ஸ், ரெண்டும் இருக்கா? எஸ். அப்போது நெகட்டிவ் வேல்யூ ஆஃப் ஓகேங்களா நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் H+ ஹைட்ரஜன் அயான்ஸ். ஓகேங்களா? ஹைட்ரஜன் அயான்ஸ் ப்ரெசன்ட் இன் தி வாட்டர். அதுக்கு பேர் தான் வந்து பிஹெச் வேல்யூ அப்படின்னா பிஹெச் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் H+ அயான்ஸ். இது எப்படி எழுதலாம்? நம்ம இந்த லாக் நான் மேலே கொண்டு வந்துடுறேன். லாக் ஆஃப் H+ அயான்ஸ் -1. சரிங்களா? அப்போ லாக் ஆஃப் இந்த H பவர் ஓகேங்களா ஏ பவர் -1 மீன்ஸ் என்ன? ஏ இன்வெர்ஸ் எப்படி நமக்கு ஏ பவர் -1 1/a எழுதிக்கலாங்களா? சரிங்களா? இன்வெர்ஸ் மாதிரி தான் நமக்கு. ஓகே, 1/a. அப்போது H பவர் -1 நம்ம 1/hன்னு ப்ளஸ்ன்னு எழுதிட்டேன். அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்கப்பா. சரிங்களா? எஸ். அப்போது இந்த பிஹெச் வேல்யூ வந்து பேஸ்ட் ஆன் தி வாட்டர் பிஹெச் வேல்யூ இட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 3 types. ஒன் இஸ் அசிடிட்டி வாட்டர், alkalinity வாட்டர் அண்ட் நியூட்ரல் வாட்டர். The pH value is less than 7 is acidity, pH value is greater than 7 is the alkalinity, pH value is equal to 7 is the neutral water. சரிங்களா? எஸ். இதெல்லாம் ஒரு பேசிக்கான கொஷின் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 1 மார்க் கொஷின் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க, சொல்கிறேன். எஸ். சி 1 மினிட் guys. இப்போது இந்த பிஹெச் ஓகே இந்த பிஹெச் வேல்யூவில் H+ அயான்ஸையும் OH அயான்ஸையும் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 14 வருமா? இப்போ H+ அயான்ஸ் 7, அப்போ OH மைனஸ் கேட்டிங்கன்னா 7 டேரெக்டாக கழிச்சிருக்கீங்க. சரிங்களா? எஸ். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறீங்க. H+ அயான்ஸும் OH அயான்ஸையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 10⁻14 வருமா? அப்போ என்ன கேட்பாங்க? கொஷின் கேட்பாங்க. H+ அயான்ஸ் வேல்யூ இஸ் 5. ஓகேங்களா? 5. வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் OH- அயான் அப்படின்னு கேட்பாங்க.
சரிங்களா? H + Ins வேல்யூ இஸ் த 5 அப்படின்றாங்க. ஓகேங்களா? அப்போ OH - An என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ H + In நெகட்டிவ்ல ஆகுறது எழுதுங்க. அப்போ pH வேல்யூ எழுதுங்க அத. அப்போ OH - Ion into H + N 10⁻⁻5 ஈக்குவல் டு 10⁻⁻14 சரிங்களா? அப்போ இது கீழே கொண்டு வாங்க 10⁻⁻5 மேலே கொண்டு போங்க மறுபடியும் 10⁻+5 அப்போ கழிச்சிருங்க ரெண்டையும் 9 ஓகேங்களா? அப்போ என்ன 9 -9 சார் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு தான் ஆல்ரெடி இது 5ன்னு சொல்லிட்டீங்க. ரெண்டையும் கூட்டினா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ன்னு எனக்கு 14ன்னு தெரியும். அப்போ கழிச்சிருங்க 9 டேரெக்டாக 10⁻⁻9 எழுதிட்டு போங்களேன். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் விருப்பம். உங்களுக்கு எது ஈஸியாக புரியுதோ அதை போட்டுக்கோங்க சரிங்களா? அப்போ பிஹெச்சோட வேல்யூட யூனிட் என்ன அப்படின்னா மோல் பர் லிட்டர். ரொம்ப முக்கியம்பா சரிங்களா? மோல் பர் லிட்டரில் தான் இருக்கணும் ஆன்சரு ஓகேங்களா? இப்படி கொடுத்துருப்பாங்க எம்எம் மோல் பவர் லிட்டர் அப்படின்றாங்க. எம் மோல் பவர் லிட்டர் மீன்ஸ் வாட்? மில்லி மோல் பர் லிட்டர். மில்லியில் இருக்கக்கூடாது மோலில் மாற்றணும். அப்போ மில்லினா 10⁻³ நீங்கள் போடணும் ஓகேங்களா? சம் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிரும்பா. ஓகே எஸ் நெக்ஸ்ட் ஓகே ஸோ அசிடிட்டி அல்கலிட்டி இதெல்லாம் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க சரிங்களா? டெஸ்ட் பொட்டன்ஷியோமீட்டர் டெஸ்ட் சரிங்களா? பிஹெச் வேல்யூ அப்படிங்க கண்டுபிடிக்கணும்னா பொட்டன்ஷியோமீட்டர் ஸ்பெக்ட்ரோபோட்டோமீட்டர் அடுத்தது இங்கே வந்து பார்த்தோமே நமக்கு விச் ஒன் கலர் கண்டுபிடிக்கிறது தான் நோ மாடர்ன் டர்பிடிட்டி மீட்டர் போட்டோமீட்டர் சரிங்களா? போட்டோமீட்டர் பொட்டன்ஷியோமீட்டர் அண்டு ஸ்பெக்ட்ரோபோட்டோமீட்டர் இதெல்லாம் என்னென்ன தனியாக வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா? எஸ் அசிடிட்டி ஓகேங்களா? அசிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு மெத்தில் ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் எடுத்துனா ரெட் கலர்லேருந்து எல்லோவோ மாறுது சரிங்களா? எஸ் அந்த அளவு டீப்பாக கேட்டதில்லப்பா சரிங்களா? பட் இந்த 3 கொஸ்டின் கொடுத்துட்டு எது கரெக்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா? எஸ் அல்கலினிட்டி 0.02 நார்மாலிட்டியில் ஹைட்ரஜன் சல்ஃபேட் எடுத்துக்கிறோம் அல்கலினிட்டியில் சரிங்களா? நாப்தலின் இண்டிகேட்டர் அண்ட் மெத்தில் ஆரஞ்சு இண்டிகேட்டரில் நாப்தலின் இண்டிகேட்டர் எடுத்தீங்க அப்படின்னா ரெட் டு கலர்லெஸ்ஸாக போகுது. மெத்தில் ஆரஞ்சு இண்டிகேட்டர் எடுத்தீங்க அப்படின்னா எல்லோ டு ரெட்டுக்கு போகுது சரிங்களா? எஸ் நெக்ஸ்ட் பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியோமீட்டர் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இண்டிகேட்டர் டேரெக்டாக ஓகேங்களா? ஃபினாப்தலின் மெத்தில் ஆரஞ்சு இண்டிகேட்டர் வச்சு நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை சாம்பிளை கலெக்ட் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா பிஹெச் வேல்யூ என்னென்னு தெரிஞ்சு போயிருமே சரிங்களா? எஸ் போதும் நமக்கு ஓகேங்களா? எஸ் நெக்ஸ்ட் ஸோ நேம் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அக்வாஸ்கோப் அப்படின்ற நேம் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அக்வாஸ்கோப் ஓகேங்களா? ப்ரோமெத்தில் ஓகேங்களா? ப்ரோமெத்தில் ப்ளூ ஓகேங்களா? ப்ரோமெத்தில் ப்ளூ ஓகேங்களா? ப்ளூ டு கலர்லெஸ்ஸாக மாறுது. ப்ளூ டு கலர்லெஸ்ஸாக நமக்கு வந்து மாறுது ஓகேங்களா? 6 to 7.6 இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்கப்பா நோட் பண்ணிக்கோங்கப்பா. எஸ் இந்த அக்வாஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஹெச் வேல்யூ ரேஞ்ச் ஆஃப் 6 to 7.6 ரேஞ்ச் தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா? ஓகே அசிடிட்டியில் நமக்கு என்ன நடக்கும்? ஆசிட் அதிகமாக வந்து கரோஷன் ஆகிடும். அல்கலிட்டினால இன்க்ரஸ்டேஷன் ஆகுது பைப்பு அப்படியே லேயராக நமக்கு என்ன ஆகும்? அப்படியே கரோஷன் மாதிரியே இருக்கும் சரிங்களா? இன்க்ரஸ்டேஷன் அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலிங் அப்படின்றது படிஞ்சிருது உப்பு மாதிரி படிக்கிறது சரிங்களா? இன்க்ரஸ்டேஷன் ஆஃப் தி பைப் அப்படின்றது நமக்கு என்னென்னா அப்படியே துரு வந்து படிஞ்சு கிடக்கும். கலராக அப்படியே எல்லோ கலர் துரு வந்து நமக்கு வந்து படிஞ்சு கிடக்கும் ஓகேங்களா? எஸ் நெக்ஸ்ட் ஓகே ஸோ இன்க்ரஸ்டேஷன் ஆஃப் தி பைப் நமக்கு நடக்கும். ஓகே சரிப்பா ரொம்ப 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 முக்கியமான ஒரு யூனிட் கன்வர்ஷன் என்ன அப்படின்னா மில்லிகிராம் பர் லிட்டர்லேருந்து மோல் பர் லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி சொல்லுங்கள் ஆர் மோல் பர் லிட்டர்லேருந்து மில்லிகிராம் பர் லிட்டர் கன்வெர்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்போ பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக யூனிட்டை பார்த்துக்கணும். ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா? மோல் பர் லிட்டர் அப்படின்றது பிஹெச்சோடைய வேல்யூ. ஃபஸ்ட்டு பாருங்கள் டேரக்ட் ஃபார்முலா எக்ஸ் மில்லிகிராம் பர் லிட்டர் எனி ஓகேங்களா? எனி லிக்விட்ஸ் கெமிக்கல் ஓகேங்களா? எக்ஸ் மில்லிகிராம் பர் லிட்டர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மோல் பர் லிட்டர் இன்ட்டு 1000 இன்ட்டு ஈக்குவலண்ட் வெயிட் அப்படின்றோம். ஈக்குவலண்ட் வெயிட் பாருங்கள் எக்ஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. எக்ஸ் மில்லிகிராம் பர் லிட்டர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மோல் பர் லிட்டர் இன்ட்டு ஈக்குவலண்ட் வெயிட் அப்படின்றோம். அப்போ எக்ஸ் மில்லிகிராம் பர் லிட்டர்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 10 மில்லிகிராம் பர் லிட்டர் ஆஃப் OH மைனஸ் அயான்ஸ் ஓகேங்களா? OH மைனஸ் அயான் அப்போ 10 மில்லிகிராம் பர் லிட்டர் ஈக்குவல் டு நீங்கள் எக்ஸ் மோல் பர் லிட்டர் கன்வெர்ட் பண்ணணும் சரிங்களா? உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் எக்ஸ் மோல் பர் லிட்டர்னு வரும் இன்ட்டு 1000ன்றது ஃபார்முலாவில் வர்றது இன்ட்டு ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் OH மைனஸ் அயான்ஸ் என்ன? OH மைனஸ்ன்னு சொல்லிட்டீங்க 1 தான். அப்போ அதனுடைய ஆக்சிஜனுக்கு ஆட்டம் நம்பர் வந்து 16 ஓகேங்களா? எஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனுக்கு வந்து 1 கூட்டிங்கன்னா 17 அப்போ இன்ட்டு 17 சரிங்களா? எஸ் அப்போது எக்ஸ் மில்லிகிராம் பர் லிட்டர் 1 மினிட் எஸ் ஸோ அப்போ எக்ஸ் மோல் பர் லிட்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 10 டிவைடட் பை 1000 டிவைடட் பை 17
சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மோல் பர் லிட்டர் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இது நிறைய கொஷின் இருப்பா, நம்ம சால்வ் பண்ணும்போது பார்த்துடலாம். ஓகேங்களா? எஸ் நெக்ஸ்ட் குளோரின். சரிங்களா? இந்த குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு 1 மார்க் கொஷின்ப்பா. சரிங்களா? குளோரினுடைய வேலை என்ன? அதெல்லாம் பார்ப்போம். டிஸ்இன்ஃபெக்ஷன் தான் குளோரின். சரிங்களா? சீப்பஸ்ட் ஒன்னு. அப்போ என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம்? சரிங்களா? சில்வர் நைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். சில்வர் நைட்ரேட் மெத்தட் அர்ஜென்டோமெட்ரிக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் என்னன்னா ட்ரிங்கிங் வாட்டரில் குளோரின் லிமிட் அளவு 250 மில்லிகிராம் பர் லிட்டர். சரிங்களா? ரொம்ப 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 முக்கியமான ஒரு 1 மார்க் கொஷின். போகலாங்களா? ஓகே எஸ். உள்ள ஃபிசிக்கல் கெமிக்கல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பயாலஜிக்கல் போயிடலாம். ஓகே, குளோரின் மோர்ஸ் ஆர் அர்ஜென்டோமெட்ரிக் மெத்தட் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். ட்ரிங்கிங் வாட்டரில் 250 மில்லிகிராம் பர் லிட்டர் இருக்கணும். AgNO3 சில்வர் நைட்ரேட். ஓகேங்களா? சில்வர் நைட்ரேட். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா பியூரிட்டில் எடுத்துக்கணும். பிப்பட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பியூரிட்டில் வந்து பார்த்திங்கன்னா KMnO4 எடுத்துக்கணும். பொட்டாசியம் பெர்மாங்கனேட், பொட்டாசியம் குரோமேட், டைக்ரோமேட் கிடையாது, K2CrO4. ஓகேங்களா? டைக்ரோமேட்னா K2Cr2O7 வந்துடும். சரிங்களா? AgNO3 வந்துன்னா பைப் ஸ்டாண்ட் பைப்பில் நம்ம வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ போடும்போது நீங்கள் என்ன LO2 மிக்ஸ் பண்ணும்போது LO2 பிரிக் ரேட்டுக்கு நமக்கு மாறணும். ஸோ அப்புறம் இந்த K3 ஆட் பண்ணும்போது என்னென்னா பாயிலிங் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் பாயிலிங் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா K3 ஆட் பண்ணணும். இந்த K2Cr2 பொட்டாசியம் குரோமேட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ ட்ரிங்கிங் வாட்டரில் எவ்வளோ இருக்கணும்? 250 மில்லிகிராம் பர் லிட்டர். ஓகேங்களா? எஸ். ஆப்ஷன்ஸ் ஆஃப் தி அதர் சோர்ஸ் அப்படிங்கும்போது 1000 மில்லிகிராம் பர் லிட்டரில் நம்ம போகலாம். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் டிசால்வ்டு. ஓகேங்களா? ஸோ த டிசால்வ்டு ஆக்சிஜன் இந்த ட்ரிங்கிங் வாட்டரில் எவ்வளோ இருக்குன்னா 9 to 10 ppm. ஜென்ரலாக 9 to 10 ppm. பட் இந்த அக்வாட்டிக் லைஃபுக்கு மினிமம் எவ்வளோ இருக்குன்னா 4 ppm இருக்கணும். அந்த கொஸ்டின் அடிக்கடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? எஸ். அப்போ விங்க்லர் மெத்தட், டிசால்வ் ஆக்சிஜனுக்கு என்ன மெத்தடு யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. விங்க்லர் மெத்தடு. சரிங்களா? எஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஓகே எஸ். அப்போ 2 கலராக மாறுது. ப்ரௌன் கலர். ஓகேங்களா? ப்ரௌன் டு எல்லோ. அப்போ என்னென்ன நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் பொட்டாசியம் அயோடைடு. ஓகேங்களா? எஸ். அண்டு ஸ்டார்ச் இண்டிகேட்டர். ஸ்டார்ச் அப்படிங்கும்போது நமக்கு வாட்டருக்கு யூஸ் பண்ணுவோம். ஸ்டார்ச் இண்டிகேட்டர். சோடியம் தயோசல்பேட். சரிங்களா? சோடியம் தயோசல்பேட். அப்போ என்ன மாறுதுன்னு பாருங்கள். அப்போ நீங்கள் யூஸ் பண்ணும்போது 2 கலரும் கிடைக்கும். ப்ரௌன் கலர் இருந்துச்சுன்னா, ப்ரௌன் கலர் வந்தால் டிசால்வ்ட் ஆக்சிஜன் இருக்குன்னு அர்த்தம். கலர்லெஸ்ஸாக வருது, கலர்லெஸ் ஒயிட் ஆர் கலர்லெஸ் அப்படின்னா டிசால்வ்ட் ஆக்சிஜன் இல்லைன்னு அர்த்தம். கலர் வந்தால் இருக்குது, கலர் இல்லைன்னா இல்லை, அதான் மீனிங். இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை, அதான் மீனிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ். அப்போது டிசால்வ்டு ஆக்சிஜனுக்கும் டெம்பரேச்சருக்கு ரிலேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். 0 டிகிரி செல்சியஸில் 14.6. இது எல்லாமே அங்கே சீவேஜில் நீட்டாக படிப்போம்பா. பிஓடியில் இனிஷியல் டிசால்வ் ஆக்சிஜன், ஃபைனல் டிசால்வ் ஆக்சிஜன் சொல்லிட்டு இன்னும் டீட்டெயிலாக படிப்போம். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா விங்க்லர் மெத்தட், அவ்வளோதான். ப்ரௌன் கலர்னா இருக்குது, இல்லைன்னா கலர் இல்லைன்னா இல்லை. இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். மற்றது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக அதில் படிச்சிடலாம். டெம்பரேச்சருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டிசால்வ்டு ஆக்சிஜன். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் சல்பேட். ஓகேங்களா? சல்பேட்னால எஃபெக்ட் என்ன வரும் அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்க. லக்ஸேட்டிவ் எஃபெக்ட். ஓகேங்களா? மோஷன் போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எஸ். 200 to 400 மில்லிகிராம் பர் லிட்டர். ட்ரிங்கிங் வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 200 மில்லிகிராம் பர் லிட்டர் இருக்கணும். எனி அதர் ஆப்ஷன்ஸ் ஆஃப் சோர்சஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு 400 மில்லிகிராம் பர் லிட்டர். அவ்வளோதான்ப்பா. ஸோ இது வரலும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன். சரிங்களா? ஸோ த நைட்ரஜன் ப்ரெசன்ஸ் இன் வாட்டர். சரிங்களா? ஸோ அந்த வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் வந்து ஃபார்ம் ஆகுது, இனிஷியல் எவ்வளவு, ஓகேங்களா, ஃபைனலாக, ஓகேங்களா, அதாவது அமோனியா, ஃப்ரீ அமோனியா, நைட்ரஜன் அமோனியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆர்கானிக் அமோனியான்னு சொல்லுவோம், நைட்ரேட்ஸ், நைட்ரைட்ஸ். ஸோ இதில் என்ன எஃபெக்ட் கொடுக்குது, எப்படிலாம் வந்து ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு, ஸோ அப்படி ப்ரெசன்ஸ் ஆகிருந்தால் என்னென்ன ஸ்டேஜில் இருக்குது. சரிங்களா? டீகம்போஸ் ஆனதா, இல்லை இனிமேல் தான் ஆக போகுதா, சரிங்களா, பார்ஷியலா இல்லை ஃபுல்லி டீகம்போஸ்டா அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? எஸ். ஸோ இந்த பயாலஜிக்கல் குவாலிட்டி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட், சானிடரி இன்ஜினியரிங், சீவேஜ் ட்ரீட்மெண்ட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி கிளாஸ் போட்டதுப்பா. சரிங்களா? எல்லாமே சின்ன சின்னதாக தான் போட்டுருப்போம், ஷார்ட் போட்டிருப்போம். அதுக்கு ஆஃப் அன் ஹவர் ஷார்ட்டில் தான் நம்ம போட்டிருப்போம். சரிங்களா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டினியூஷன் கிளாஸ், இந்த ஜேடியோட கண்டினியூஷன் கிளாஸ் என்ன அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸாக நம்ம அப்லோட் பண்ணிருக்க வீடியோ நான் இதில் மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு நான் போட்டுடுறேன், அதை நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் கிளாஸ் நமக்கு முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சோர்ஸ் ஆஃப் வாட்டர் பார்த்துட்டோம், சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், வாட்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சரிங்களா? எல்லா வீடியோவில் அப்படி தான் நம்ம பண்ணியிருப்போம். என்னென்ன எக்ஸாம் கேட்குறாங்க, இதை படிங்க, கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொல்லி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.